ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான காகுயா சாமா லவ் இஸ் வார் சீசன் 1. முதல்ல லவ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. எல்லார்ட்டையும் கேட்டால் உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு பொய். இந்த உலகத்தோட நேச்சரே என்னன்னா, ஒருத்தங்க அடிமையாக இருக்கணும், இன்னொருத்தங்க ஆட்சி செய்யணும். முதல்ல நீங்கள் மட்டும் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் தான் அடிமையாக இருப்பீங்க. நீங்கள் அடிமைத்தனமாக வாழாமல் கௌரவத்தோட வாழணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் தோற்று போகக்கூடாது. இந்த லவ்ங்கிறது ஒரு கேம் இல்லை, இந்த லவ்ங்கிறது ஒரு வார். சூச்சின் அகாடமிக்கு உங்க எல்லாரையுமே வரவேற்கிறேன். ஜப்பான்ல உள்ள முக்கியமான ஆளுங்க எல்லாருமே இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. இந்த ஸ்கூல்ல பணக்காரங்களோ பெரிய ஆளுங்களோ மட்டும்தான் படிக்க முடியும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிற இவங்க தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கிற மெம்பர்ஸ். தான் நம்ம கதையோட ஹீரோயின் காகுயா. இவளை பத்தி சொல்லணும்னா இவளோட ஃபேமிலி தான் இந்த ஜப்பான்ல இருக்கிற மொத்த பிசினஸையுமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சொத்து மதிப்பு பில்லியன்ஸ்ல தான் இருக்கும். அது போக காகுயாவை பத்தி சொல்லணும்னா மியூசிக், டான்ஸ், மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்துலயுமே திறமையான ஒரு பொண்ணு. அவ கூட நடந்து போய்கிட்டு இருக்கிற இவன் தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட் மியோகி. ஒரு எக்ஸாம் நடந்தாலும் சரி, அதுல மியோகி கலந்துக்கிட்டானா அவன் தான் டாப் ரேங்க்ல இருப்பான். ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்டா இருக்கிற இவன் பிரசிடென்ட்டா மாறி இருக்கான் அப்படின்னா உண்மையிலேயே அது இவனோட ஹார்ட் ஒர்க் அண்ட் திறமைன்னு தான் சொல்லணும். அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் வைஸ்ல நம்ம ஹீரோயினை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் பத்தியா அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஜோடி பொறுத்த சமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம் காட்டுறாங்க. மோஸ்ட்லி கதை ஃபுல்லுமே இந்த ஒரு ரூம் குள்ளேயே தான் நடக்கும். ரூமர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காகியா சொல்றா. நம்ம டீனேஜர்ஸ்ங்கிறதுனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க, நீ அதை கண்டுக்கிடாத அப்படின்னு சொல்லி மியோகி சொல்லிட்டு காகுயாக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வேளை அவ என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டா அப்படின்னா நான் வேணா அவளோட லவ் அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னதான் என் ஃபேமிலி ஈக்குவலுக்கு இல்லைனாலும் இவனுக்கு இருக்கிற அறிவுக்கு நான் இவனை செலக்ட் பண்ணி இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தா என் ஃபேமிலி ஈக்குவலுக்கு மாத்திரலாம். பிரசிடென்ட் மட்டும் என்கிட்ட கெஞ்சி கேட்டாருன்னா கண்டிப்பா நான் அவரோட லவ் அக்செப்ட் பண்ணுவேன். என்ன மாதிரி ஒரு பொண்ணை யாருக்கு தான் பிடிக்காது? கண்டிப்பா ஒரு நாள் அவர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதான் போறாரு அப்படின்னு சொல்லி காகியா மனசுக்குள்ள நினைக்கிறா. இப்ப 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. ஏன்னா 6 மாசத்துக்கு ஓடையில அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் நடக்கல. ரெண்டு பேருமே ஒருத்தர மாத்தி ஒருத்தர் ஃபர்ஸ்ட் எப்படி மத்தவங்கள ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டு பல மாசங்களா அவங்களுக்குள்ள சண்டை போய்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ புதுசா ஃபுஜிவாரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு காட்டுறாங்க. அவளுமே ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஒரு மெம்பர் தான். கைஸ், என்கிட்ட லவ் மூவிக்கான டிக்கெட் இருக்கு, எங்க அப்பா அம்மா என்ன போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், வர சண்டே எனக்கு எந்த ஒரு பிளானும் இல்ல, நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றதுக்குள்ள இந்த மூவியை ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்லவும், கண்டிப்பா கப்பிள்ஸ் ஆயிருவாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மூவிக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா அப்படின்னா பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி காகியா கேட்கவும், அப்படின்னா நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். ஏன்னா யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்றாங்களோ அவங்க தான் இன்னொருத்தங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. ரெண்டு பேருமே இவங்க கௌரவத்தை விட்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டிக்கெட்ஸ் நம்ம வேற யாருக்காச்சும் கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, ஓ உங்களுக்கு கூட வெக்கம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி காகியா கண்டிப்பா கிண்டல் பண்ணுவா. நான் இந்த படத்துக்கு போறதுக்கு ரெடி தான், எனக்கு அந்த மாதிரியான ரூமர்ஸ் மேலாம் நம்பிக்கை இல்லை, ஸோ நம்ம படத்துக்கு போலாமா வேண்டாமான்னு நீ ஏன் டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிரில்லியண்டா ஆன்சர் பண்றான். கப்பல்ஸ் ஆயிருவான்னு சொல்லி நான் தான் ஃபர்ஸ்ட் பேசினேன், இப்போ நான் படத்துக்கு போலான்னு சொல்லி ஒத்துக்கிட்டா நான் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஆயிரும். ஆனா நான் வேண்டான்னு சொன்னா நான் போட்ட பிளானே வேஸ்டா போயிரும். கஷ்டப்பட்டு இந்த டிக்கெட்ஸை வாங்கி ஃபுஜிவாராவோட மெயில் பாக்ஸ்ல அவளுக்கே தெரியாம போட்டதே நான் தான். அதுவோ கரெக்டாவா இந்த டைத்துக்கு வந்து பேசுவா அப்படின்னு தெரிஞ்சே தான் நான் எல்லாத்தையும் பிளான் போட்டேன். அது போக இப்போ நான் வேண்டான்னு சொல்லிட்டா இதுக்கப்புறம் பிரசிடென்ட் என்ன எந்த படத்துக்குமே கூப்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு, நான் கொஞ்சம் ரொமான்டிக்கான பொண்ணு தான், எனக்கு இந்த மாதிரி ரூமர்ஸ் மேலாம் நம்பிக்கை இருக்கு, ஸோ நீங்க பொலைட்டா கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு அவ சொல்றா. காகியாவோட ஃபேமிலியில பல ஜெனரேஷன்ஸ் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கியூட்டா பேசினா காட்ஸே மனசறிஞ்சிருவாங்க. இந்த மியூக்கியால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சு கேட்கறா. சோ இப்போ நம்ம ஹீரோ ஓகே சொன்னா அப்படின்னா நம்ம ஹீரோ தான் திரும்பவும் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டு நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹே கைஸ், உங்களுக்கு அந்த படத்துக்கு போக விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட இன்னொரு பறவை மூவி இருக்கு, அந்த படத்துக்கு வேணா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவ இன்னொரு டிக்கெட் எடுத்து காட்டுறா. இதுக்கு பேர் தான் கேயாஸ் தியரி. இவங்க எதிர்பார்க்காத மாதிரி ஃபுஜிவாரா வேற ஒரு பிளான போட்டுட்டா. இப்போ நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணலாம்னு சொல்லி திரும்பவும் இவங்க ஸ்ட்ராட்டஜி பண்றதுல இவங்க பிரெயின் ரொம்பவும் சூடாயிருது. இவங்க திரும்பவும் ஒழுங்கா யோசிக்கணும்னா சுகர் ஏதாச்சும் சாப்பிடணும். அந்த ரூம்ல ஒரே ஒரு பண்டா இருக்கு, சோ அந்த பண்ணை யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம்னு போனா எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா அதை எடுத்து சாப்பிட்டு அங்க இருந்து போறா. டாப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க கௌரவம் தான் முக்கியம். அதை விட்டு கொடுத்து யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ண போறாங்கிறத நீங்க பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ காகியாவோட லாக்கர்ல ஒரு லவ் லெட்டர் இருக்கு. ஒரு பையன் உன்ன டின்னருக்கு கூப்பிட்டுருக்கானா அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா எக்ஸைட்மெண்ட் ஆவரா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ங்கிறதுனால காகியா எப்பவுமே என் கூடவே தான் இருப்பா. அவ மத்தவங்கிட்ட பேசுறதே ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கூடலாம் அவ கண்டிப்பா டின்னர் போக மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சா. நீ என்ன பண்ண போறான்னு ஃபுஜிவாரா கேட்கவும், நான் அவன் கூட டின்னர் போக போறேன், அவன் தைரியமா அவனோட லவ் இந்த லெட்டர்ல எனக்காக எழுதியிருக்கான்ல அப்படின்னு அவ சொல்ல, இல்ல கண்டிப்பா நான் இது கால பண்ண மாட்டேன், நீ போக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. அப்படின்னா நான் இன்னொரு பையன் கூட உட்காந்து டின்னர் சாப்பிடுறது உங்களுக்கு பொசசிவ்னஸ் கிரியேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி அவ கிண்டல் பண்ணுவா.
சோ நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். கண்டிப்பா அவன் கூட டின்னர் போறதுக்கு ஆசைப்படல. நான் போய் அவன் கூட டின்னர் போறதா, என்னோட தகுதிக்கு நான் வேற ஒரு கண்ட்ரில போய் டின்னர் சாப்பிடுறவா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இருந்தாலும் தெரியாத ஒருத்தன் கூட எதுக்காக டின்னர் சாப்பிட போறேன்னு அவ போய் சொல்றானா, நம்ம ஹீரோவை ஜெலஸ் ஆக்குறதுக்காக தான் இதை அவ செட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ட்ராப். நம்ம ஹீரோ நல்லா திங்க் பண்ணிட்டு, சாரி என்னால இதை அலோவ் பண்ண முடியாது, ஏன்னா நீ ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்தா ஸ்டூடெண்ட் கவுன்சிலை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில்ங்கிற ஒரு நேமை யூஸ் பண்ணி அவளை எப்படியாச்சும் போக விடாம தடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அவன் தன்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கான். சோ அவனுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நீ போறதா இருந்தா நம்ம டீச்சர் கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு ரிஸ்கியான மூவ் எடுக்கிறான். ஏன்னா காகியா அப்படி பண்ணா அப்படின்னா அவ யார் கூட டேட்டிங் போறா அப்படிங்கிறது ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த தெரியாத ஒருத்தன் கூட போறதுக்கு கண்டிப்பா அவளுக்கு விருப்பம் இல்ல. நம்ம ஹீரோவை ஜெலஸ் ஆக்குறதுக்காக தான் அவ இப்படி பண்றா. சோ கண்டிப்பா அவ அவ்வளவு பெரிய ரிஸ்கியான மூவ் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சா. ஒருத்தர் தன்னோட உண்மையான ஃபீலிங்ஸை எனக்காக எக்ஸ்பிரஸ் பண்றான், என்னோட பாடி அண்ட் சோலை கூட நான் அவனுக்காக அர்ப்பணிப்பேன், எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு, அவன் உன்னை உண்மையா லவ் பண்றான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கவும், அவன் எழுதியிருக்கிற இந்த லெட்டரை பார்த்தாலே தெரியுது அவன் என்ன எவ்வளவு உண்மையா லவ் பண்றான்னு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், அப்படின்னா நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா நீ என்ன பண்ணுவ, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்கறேன், நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மேபி நான் உங்களை லவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்படின்னா அந்த பையன் மேல உனக்கு உண்மையான லவ் இல்ல, வேற ஒருத்தவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ண உடனே உன்னோட மனசு மாறுது பத்தியா, அந்த பையனும் இதே மாதிரி தான் மனசு மாற சான்ஸ் இருக்கு, எந்த ஒரு டெசிஷனையும் குயிக்கா எடுக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ செக்மேட் வைக்கிறான். நம்ம ஹீரோயின் டென்ஷனாகி அங்கிருந்து கிளம்புவோம். நம்ம ஹீரோ அவளை போய் பிடிக்கிறான். பிரசிடென்ட் அப்படின்னு அவ திரும்பி பார்த்தா ஃபுஜிவாரா தான் அவளை பிடிச்சிருக்கா. லவ்வுக்காக நீ இவ்வளவு போராடுறியா, உடனே நினைச்சா பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா பேசுறா. ஒரு வகையில இன்னைக்கு நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ற மாதிரி போனதுனால இன்னைக்குள்ள ரிசல்ட்ல காகியா தான் ஜெயிச்சிருக்கா. இப்போ இன்னொரு நாள் காட்டுறாங்க, அவங்க ரெண்டு பேருமே கேம்பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு லவ்வர்ஸ் வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறதா அவ பாக்குறா. கேம்பஸ்குள்ள அவங்க எப்படிதான் இப்படிலாம் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி காகியா டென்ஷன் ஆகுறா. டீனேஜர்ஸ்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கும் அதே மாதிரி பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ லஞ்ச் எடுக்கிறான். நம்ம ஹீரோ அதை ஓபன் பண்ணவுமே காகியா வந்துட்டு அதை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறா. ஏன்னா காகியா ரொம்ப ரிச் அப்படிங்கிறதுனால இந்த உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான செஃப் எல்லாம் அவளுக்கு லஞ்ச் செஞ்சு சுட சுட மதியம் அனுப்பி வைப்பாங்க. அவளோட லஞ்ச் ரொம்பவுமே ரிச்சானதா தான் இருக்கும். அவ இந்த மாதிரி ஹோம்மேடு சாப்பாடு, அதாவது வீட்டு சாப்பாடு இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவளுக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அது சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட அதை டைரக்டா கேட்கறதுக்கு அவ கௌரவம் பாக்குறா. அப்ப ஃபுஜிவாரா அந்த இடத்துக்கு வந்து, ஹேய் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் போலன்னு கேட்கவும், நீ வேணா சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொடுக்குறான். இந்த பர்கர் சாப்பிடுறதுக்கு ரொம்பவும் டேஸ்டா இருக்கு, அது அப்படியே கிரன்ச்சியா என் வாயில வச்ச உடனே கரையுது அப்படின்னு சொல்லி அவ ஓவர் பில்டப் வேற கொடுக்குறா. உன்ன ஃப்ரெண்டு நீ இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்த ஃபுஜிவாரா, ஆனா நீ தான் எனக்கு துரோகி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. காகுயா எதுக்காக இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கா, ஒருவேளை என்னோட சாப்பாடு ரொம்பவும் கேவலமா இருக்கும்னு நினைக்கிறாளோ. ஆமா அவ ரொம்பவும் ரிச், ஆனா என்னோட சாப்பாடு குறைஞ்சது இல்ல, நான் அவளுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு, மீசோ சூப்பை வச்சு இது கூட சேர்ந்து நீ சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றான். ஃபுஜிவாரா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, இது என் வாயில வச்ச உடனே அப்படியே கரைது, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றா. கேட்டல, என்னோட சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ சீப்பானது கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை பார்த்தா, இத்தனை நாளா உன்னை ஃப்ரெண்டுன்னு தான் நினைச்சிட்டு இருந்த ஃபுஜிவாரா, ஆனா இதுக்கப்புறம் நீ அடிபட்டு கீழே கிடந்தா கூட நான் அதை பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செம டென்ஷன் ஆகுறா. நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு அவ இன்னொரு டென்ஷன் ஆகுறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். இப்போ அடுத்த நாள் ரிச்சான ஃபுட் அவ கொண்டு வந்திருக்கா. கண்டிப்பா பிரசிடென்ட் இதை பார்த்துட்டு இதை சாப்பிடணும்னு ஆசைப்படுவாரு, நம்ம லஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. கண்டிப்பா எனக்கு உன்னோட ரிச்சான சாப்பாடுலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ஃபுஜிவாராவோ லஞ்சை ஓபன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் செம டென்ஷன் ஆகுறா. அவ கிட்ட இருந்து பேட் வைப் வர்றதை நம்ம ஹீரோ உணர்றான். பிரசிடென்ட் நீங்க வேணா என்னோட சாப்பாடை டேஸ்ட் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கேட்கவோ, நான் மட்டும் அதை பண்ணோம்னா கண்டிப்பா அவ என்ன கிண்டல் பண்ணுவா, ரிச்சான சாப்பாடு எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். ஆனா எனக்கு அந்த சாப்பாடு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. ஆமா ஃபுஜிவாரா நீயும் லஞ்ச் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், பிரசிடென்ட் தான் எனக்காக எக்ஸ்ட்ரா ஒரு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே. நீ எல்லாம் ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி, அடுத்தவங்களை உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டு இருக்கியே, நீ எல்லாம் மனுஷியே இல்ல, ஒரு கிரீச்சர், ஒரு ஜந்து அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செம டென்ஷன் ஆகுறா. காவியா இதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுறா தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபாஸ்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு சொல்லி செம ஃபாஸ்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுதான். வீட்டு சாப்பாடு டேஸ்ட் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வருத்தப்படவோ, ஃபுஜிவாரா வந்துட்டு அவளுக்கு ஓட்டி விடுறா. ஃபுஜிவாரா நீ உண்மையிலேயே ஒரு மனுஷி தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, அப்படின்னா நீ என்ன ஒரு ஏலியனாவா நினைச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இன்னைக்குள்ள ரிசல்ட்ல காகுயா தோத்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காகுயா அவளோட வீட்டுக்கு போறா. அவளோட மெய்டு வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்கா. அவனை எப்படி எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வருத்தப்படவும், அப்படின்னா நீங்க ஒரு பையனை லவ் பண்றீங்க, ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு கேட்கவும், நான் எதையும் அவசரப்படுத்த விரும்பல, ஆனா வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு அந்த பையனை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அது போக அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்பட்டு இருக்கா. ஆனா காகியா ப்ரப்போஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் அவ வெக்கப்படுறதுனால இல்ல, அவளோட கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லவோ, நம்ம ஹீரோ புதுசா ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கியிருக்கான். இதை பார்த்து ஃபுஜிவாரா ஷாக் ஆகுறா.
ஆமா, ஏன்னா மியூக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ல எல்லாம் ஆர்வம் காட்ட மாட்டான். ஆனா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே ஸ்மார்ட் போன் இருக்கு. அதுல தான் நிறைய புது இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுது. அது போக மெசேஜ்ங்கிற பேர்ல ஒரு பொண்ணு கிட்ட போன்லயே ப்ரப்போஸ் பண்ண முடியும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானை யூஸ் பண்றதுக்காக தான் மியூக்கி புது ஸ்மார்ட் போனே வாங்கியிருக்கான். பிரசிடென்ட் உங்க நம்பரை எனக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா கேட்கவோ சரி நம்ம ஹீரோவோ கொடுக்குறான். நீயும் என்கிட்ட கண்டிப்பா வந்து என்னோட நம்பரை கேட்ப காகியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஒருவேளை அவ என்கிட்ட வந்து கேட்கலனா கண்டிப்பா நான் மட்டும் அவ கிட்ட போய் கேட்க கூடாது. அப்படி கேட்டேன் அப்படின்னா ஸ்கூல் ஃபுல்லா நான் தான் ஏதோ அவ பின்னாடி சுத்துற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ கண்டிப்பா நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெயிட் பண்றான். கண்டிப்பா உன்னோட நம்பரை நான் உன்கிட்ட வந்து கேட்க மாட்டேன். ஏன்னா இந்த பிளானை போட்டதே நான் தானே. ஏன்னா நீ போற இடத்துல எல்லாம் ஸ்மார்ட் போனை பத்தியே பேசி சைக்காலஜிக்கலா உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை போனை வாங்க வச்சதே நான் தான். கண்டிப்பா இதுல நான் தோத்து போக மாட்டேன். நீ தான் என்கிட்ட வந்து நம்பர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி யோசிக்கிறாங்க. பிரசிடென்ட் உங்க வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல இருக்கிறது உங்களோட சின்ன வயசு போட்டோவா? நீங்க ரொம்பவும் கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்லவும் இது பிரசிடென்ட்டோட சின்ன வயசு போட்டோவா? எனக்கு அதை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. நான் என்னோட டிபி இன்னும் 3 நிமிஷத்துல மாத்திடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு அந்த போட்டோவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஆனா நான் போய் அவர்கிட்ட நம்பர் கேட்டோம்னா நைட் ஃபுல்லா நான் அவர்கிட்ட பேசுறதுக்காக தான் நம்பர் வாங்குறேன்னு நினைப்பாரு. ஒரு வகையில அது உண்மைதான். இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி காகியா யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு அவளோட சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்றா. பிரசிடென்ட் நீங்க ரொம்பவும் மோசமானவர், இவ்வளவு மோசமானவரா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி கண்ணீர் வர மாதிரி பில்டப் கொடுக்குறா. ஆக்சுவலி அவ கையில கிளிசரின் வச்சு ஃபேக்கான கண்ணீர் தான் கிரியேட் பண்ணிருக்கா. சைக்காலஜிக்கலா ஒருத்தர் நம்ம அக்யூசேஷன் பண்ணோம் அப்படின்னா அவங்க மேல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க நம்ம சமாதானப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இந்த டெக்னிக்கை தான் அவ இப்ப யூஸ் பண்ணிருக்கா. சரி அழாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த சின்ன வயசு போட்டோவா அவ கிட்ட காமிச்சிருந்தான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிட்டா. இப்ப நம்ம ஹீரோ தான் நம்பர் கண்டிப்பா கேட்டாகணும். என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா பிரசிடென்ட் உண்மையிலேயே நீங்க ரொம்பவும் மோசம். காகியாவோட அந்த பிளிப் போன்ல வாட்ஸ்அப்பே ஒர்க் ஆகாது. நீங்க அவ முன்னாடி வெறுப்பேத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்லவும் என்னது அவ போன்ல வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. இன்னைக்கான ரிசல்ட் என்னன்னா பிளிப் போன்ல வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாதுங்க. சம்மர் லீவ் வரப்போது நம்ம யங்ஸ்டர்ஸ் லைஃப் எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாம இந்த வயசுல தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். சோ நம்ம கண்டிப்பா ஏதாச்சும் ஹாலிடேக்கு போறோம், நம்ம எங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா கேக்குறா. காகியாவே எங்க போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா மவுண்டன்ஸ்க்கு தான் போகணும். அந்த இடத்துல தான் சூப்பரான சீனரி எல்லாம் இருக்கும். அது போக நைட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் நான் அவ கிட்ட காட்டுவேன். என்னதான் அது அழகா இருந்தாலும் அது நம்மளை விட்டு ரொம்பவும் தூரமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் உங்களே மாதிரியே ரொம்பவும் அழகா இருக்கு பிரசிடென்ட். அதுங்கெல்லாம் ரொம்பவும் தூரமா இருக்கு. இதுக்கு மேலேயும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் உங்களை விட்டு தூரமா போக மாட்டேன். ஐ லவ் யூ பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவான்னு நம்ம ஹீரோ எதிர்பார்க்கறான். சரி நம்ம மவுண்டன்ஸ்க்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இல்ல ஓஷனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்போ ஓஷன் விசஸ் மவுண்டன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஓஷன் ரொம்பவுமே அழகா இருக்கும். என்னோட ஸ்விம் சூட்ல நான் ரொம்பவுமே அழகா இருப்பேன். பிரசிடென்ட் அதை பார்த்து மயங்கி அதுவும் அந்த சன்செட்ல கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்றதுக்கான மூட் வரும். பிரசிடென்ட் கண்டிப்பா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. நம்ம ஹீரோ மவுண்டனுக்கு தான் போகணும்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் ஓஷனுக்கு தான் போகணும்னு சொல்றா. நம்ம ஹீரோ ரொம்பவும் பயப்படுறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு நீச்சல் தெரியாது. ஃப்ளோட்டிங் டியூபை பத்தி நம்ம ஹீரோ சுத்துறது பார்த்தா ஹீரோயின் கண்டிப்பா கிண்டல் பண்ணுவா. இல்ல ஓஷனுக்கு போக மாட்டா, அந்த இடத்துல ரொம்பவும் கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எங்க ஃபேமிலி கிட்ட பிரைவேட் பீச் ஒன்று இருக்கு, நம்ம அங்க போய்கிடலாம், கூட்டத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு காகியா சொல்றா. வெயில் ரொம்ப அடிக்கும், உன்னோட ஸ்கின் பாதிச்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பரவாயில்ல நான் ஹை குவாலிட்டி சன்ஸ்கிரீன் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி காகியா சொல்லிட்டு இப்படி நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் அது எல்லாத்துக்கும் ஆன்சரை ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். சோ கண்டிப்பா நம்ம ஓஷனுக்கு தான் போறோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பிரசிடென்ட் மவுண்டன்ல எப்படி வெதர் இருக்கும்னு தெரியாது, அது போக சம்மர்ல அங்க நிறைய பூச்சிங்க இருக்கும்னு சொல்லவும் என்னது பூச்சிங்களா, எனக்கு நீச்சல் தெரியாதுதான், ஆனா பூச்சிங்க அதை விடவோ ரொம்ப டேஞ்சரானது, அதுக்கு ஓஷனே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி நம்ம ஓஷன்கே போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எஸ் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. என்னோட பழைய ஸ்விம் சூட் ரொம்பவும் குட்டி ஆயிட்டு நான் புது ஸ்விம் சூட் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அப்பதான் அவ ஒரு விஷயத்தையே யோசிச்சு பாக்குறா. நம்ம ஹீரோயினை விடவோ ஃபுஜிவாரா ஸ்விம் சூட்ல ரொம்பவுமே சூப்பரா இருப்பா. அப்படின்னா பிரசிடென்ட் ஏமல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு. இல்ல வேண்டாம் நம்ம மவுண்டன்ஸே போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோ இப்போ ஓஷன் தான் போகணும்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் திரும்ப மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சரி ஃபுஜிவாராவே டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்தா. ஃபுஜிவாரா என்னடான்னா நம்ம ரிவர் சைடு இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போலாமா, அந்த இடத்துல பேய்ங்கெல்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது போக ரத்த ஆறு ஓடுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்லவோ நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. இன்னைக்குள்ள ரிசல்ட்ல ஃபுஜிவாரா கிட்ட மட்டும் எந்த முடிவையோ கொடுக்க கூடாதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிரசிடென்ட் எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, இதை வேற யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, நீங்க தான் படிப்புலயே இன்டெலிஜென்ட், பொண்ணுங்க விஷயத்திலேயே இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் என்னது நான் பொண்ணுங்க விஷயத்துல இன்டெலிஜென்ட்டா, சரி ஓகே என்னோட ஆபீஸ் ரூம்குள்ள வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுறான். படிப்புல நம்ம ஹீரோ இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் பொண்ணுங்க விஷயத்தை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது. இது மட்டும் அந்த பையனுக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்கூல் ஃபுல்லா அவன் பரப்பிடுவான். அதுக்கப்புறம் காகியா வந்து கிண்டல் பண்ணுவா. சோ அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமா நீ கரெக்டான ஆள் கிட்ட தான் வந்திருக்க, ஏன்னா இது நாள் வரைக்கும் எந்த ஒரு பொண்ணுமே ரிஜெக்ட் பண்ணதில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வகையில நம்ம ஹீரோ சொல்றது உண்மைதான். ஏன்னா நம்ம ஹீரோ இது நாள் வரைக்கும் எந்த ஒரு பொண்ணு கிட்டயுமே ப்ரப்போஸ் பண்ணதில்லை. நம்ம ஹீரோ லவ் அட்வைஸ் கொடுக்கானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. எங்க கிளாஸ்ல இருக்கிற காஷி வாகிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றேன், ஆனா நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும் அவ லவ் பண்ற மாதிரி சிம்டம்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு 3 சாக்லேட் பால் கொடுத்தான்னு சொல்லவோ அப்படின்னா
அதுக்கு அர்த்தம் அவளுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. அவளுக்கு கண்டிப்பா உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உனக்கு அவ சாக்லேட் கொடுத்துருக்கா. அந்த பொண்ணுங்களே இப்படிதான் மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா அவளுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்றானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கா. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, நான் கமிட்டடான்னு வந்து கேட்டா, இல்ல நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொன்னேன். ஹே இவன் இன்னும் சிங்கிள் தான் ஆண்டி அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்ந்து கலாச்சா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. அந்த 4 பொண்ணுங்களுக்குமே உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ தான் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த சீனியை ரீக்ரியேட் பண்ணி அந்த 4 பொண்ணுங்களும் இந்த ஒரு பையனை லவ் பண்ற மாதிரி தப்பு தப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். பிரசிடென்ட் இதை பத்தி எதுவுமே தெரியல. அந்த பையன் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி காகையா நினைச்சிட்டு இருக்கா. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல அப்படின்னு சொல்லி அந்த பையன் கரெக்டா தான் சொல்றான். பரவாயில்ல இவனுக்காச்சும் தெளிவா புரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வெளியே இருந்து பாத்துக்கிட்டே இருக்கா. 4 பொண்ணுங்க உன்னை லவ் பண்ணாலுமே நீ லவ் பண்ற அந்த ஒரு பொண்ணுக்கு நீ எப்பவும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சு அவன் கிட்ட சொல்லவும், அவனும் அதை நம்பிட்டு இருக்கான். ப்ரப்போஸ் பண்றதை பத்தி நீ எப்பவுமே பயப்படாத, நான் உனக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தரேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ. அவ ஷோல்டருக்கு மேல உன்னோட கையை இப்படி வச்சு ஐ லவ் யூ என் கூட டேட்டிங் வரியா இப்படி கேட்டேன்னா எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அவளோட ஹார்ட் பீட் ரொம்பவும் ரேசிங் ஆகும். ஏன்னா நீ அவளோட பக்கத்துல ரொம்பவும் நிக்கிறதுனால அவ ரொம்பவுமே நர்வஸா இருப்பா. சோ கண்டிப்பா ஓகே சொல்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. இது நானே புதுசா கண்டுபிடிச்ச மியூகி டெக்னிக். இது ஃபெயிலியரே ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பல வருஷமா இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. அப்படின்னா நீங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் காகியாக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நானும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் யார் சொன்னா அப்படின்னு கேட்கவும், ஸ்கூலே அப்படிதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவ ரொம்பவும் ரிச்சான பொண்ணு, அவளுக்கு நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அச்சச்சோ இப்படியா இவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வருத்தப்படுறா. நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கவும், அவ ரொம்பவோ கோபக்காரி, முரண்டு பிடிக்கிறவா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. அவ நினைச்சது மட்டும்தான் எல்லா இடத்துலயும் நடக்கணும்னு நினைப்பா. ஆனா இதெல்லாம் தான் அவளை ரொம்பவோ அழகா மாத்துது. இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் எனக்கு ரொம்பவோ பிடிக்கும். காகா மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஹீரோயின் ரொம்பவோ வெக்கப்படுறா. நம்ம ஹீரோயின் நிக்கிறத அவன் பார்த்துட்டு போச்சு சரி நான் அவளை பார்க்கல, எப்பவுமே உன்னோட மனசுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை மறைச்சு வைக்காம ஓப்பனா அவகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோயின் சந்தோஷத்துல வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஃபூஜிவரா என்னாச்சுன்னு கேட்கவோ ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றான். அந்த பொண்ணு அவனை அக்செப்ட் பண்ணிருந்தா. இங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரொம்பவும் வெக்கப்பட்டு இருக்கான். இன்னைக்குள்ள ரிசல்ட்ல காகுயா வின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா நான் எதுக்காக அந்த பையனை அக்செப்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கிற. பிரசிடென்ட் இது என்ன புக்கு அப்படின்னு சொல்லி ஃபுஜிவரா கேட்கவோ, தேவையில்லாத புக்கு, இதை தூரத்துக்கு போட சொல்லி பிரின்சிபல் கொடுத்தாரு. ஆனா அவரே இதை தூர போட்டுருக்கலாம், எதுக்காக நம்மகிட்ட கொடுத்தாருன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபுஜிவரா அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுவோம். அது என்ன விஷயங்கிறத நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஒரு சர்வே படி ஹை ஸ்கூல்ல இருக்கிற 34% ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டடா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. ஆமா இது ரொம்பவுமே மோசமான விஷயம். ஹை ஸ்கூல்ல இவ்வளவு பேர் கமிட் ஆயிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாண வயசுல நமக்கு பார்ட்னரே இல்லாம போயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுஜிவரா வருத்தப்படுறா. நம்ம ஹீரோக்கும் அதே வருத்தம் தான் இருக்கு. ஆனா இந்த 34% அக்யூரேட்டா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்ல இது அக்யூரேட்டா இருக்கதா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஏன்னா இப்பெல்லாம் கமிட்டடா இருக்கிறது தான் எல்லாருமே பெருமை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ யாருமே சிங்கிளா இருக்க விருப்பப்படாததுனால எல்லாருமே கமிட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ நம்ம ஹீரோவை பாக்குறா. எங்க அப்பாக்கு லவ் எல்லாம் பிடிக்காது, அதனால தான் நான் இன்னும் கமிட் ஆகாம இருக்கேன், இல்லைன்னா எப்பவோ வீட்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் கொண்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவரா நினைக்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இதை கேட்கும்போது ரொம்பவுமே பயந்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ இப்ப சிங்கிள்னு தெரிஞ்சுனா காகியா நம்ம ஹீரோவை ரொம்பவும் கிண்டல் பண்ணுவா. என்ன பிரசிடென்ட் நீங்க எப்படி நீங்க ஒரு பாப்புலரான ஸ்டூடெண்ட் பேர அப்படின்னு சொல்லி காகியா கேக்குறா. அவ மென்ஷன் பண்றதே நம்ம ஹீரோக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு பாப்புலரான ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட இன்னும் யாரும் ப்ரப்போஸ் பண்ணலையா, இன்னும் சிங்கிளா தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவ கிண்டல் பண்ணுவாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நான் இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்னு சொல்றான். இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப மென்ஷன் பண்ணிட்டான். ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவும் பாப்புலர் அப்படிங்கிறதுனால அவனுக்கு நிறைய ப்ரப்போசல்லாம் வந்திருக்கு. ஆனா அவனுக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றதை விட அவனுக்கு லவ் பத்தி எதுவுமே தெரியாதுங்கிறதுனால தான் அவன் எந்த ஒரு ப்ரப்போசலையும் அக்செப்ட் பண்ணாம இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணதுனால ஃபாரின்ல எல்லாம் வந்துட்டு இந்த வயசுல அவங்க விர்ஜினா இருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. காகியா தன்னை கிண்டல் பண்ண கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ, இல்ல நான் அதெல்லாம் நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்கேன், நான் விர்ஜின் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோம்னா காகியா கண்டிப்பா நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணுவா. சோ அதனால நம்ம ஹீரோ அதை செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அவ கிட்டயாச்சும் ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருக்கும்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறா. என்னது தங்கச்சி கூடவா, சொந்த தங்கச்சி கிட்ட யாராச்சும் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஏன் நான் என்னோட கசின் கிட்ட பண்ணிருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு, அவன் ஒரு சின்ன குழந்தை, அவன் கிட்ட நான் பண்ணும்போது போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஃபுஜிவரா நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன் ஃபுஜிவரா கூட அவ டாகி கிட்ட நிறைய தடவை இதை பண்ணிருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, ஃபுஜிவரா நீ அந்த மாதிரி ஒரு பொண்ணா இருப்ப நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறா. நான் ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, தேவையில்லாம என்ன இதுல இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஃபுஜிவரா சொல்றா. காகியா இந்த மாதிரி ஒரு பொண்ணா இருப்பா நான் எதிர்பார்க்கல. ஆமா வெயிட் பண்ணு, ஹே காகியா ஃபர்ஸ்ட் டைம் நீ எதை மென்ஷன் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஒரு வளர்ந்த பொண்ணு எனக்கு இது கூட தெரியாதா, ஃபர்ஸ்ட் டைம் நான் எல்லாரும் கிஸ் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, அடச்சா இவ இதத்தான் சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆக்சுவலி காகியா ரிச்சான பொண்ணு அப்படிங்கிறதுனால அவளுக்கு தப்பான அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாது. அவளுக்கு எக்ஸ்ட்ரீமா தெரிஞ்ச ஒரு விஷயமே கிஸ் மட்டும் தான். இவ 90s கிட்ட விடவும் மோசமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுஷிவரா போயிட்டு காகியா கிட்ட இதுதான் இது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணவும், இதையா நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வருத்தப்படுறா. இன்னைக்குள்ள ரிசல்ட்ல காகுயா தோத்துட்டா. அதுவும் அவளோட இன்னசென்ட்னால. பிரசிடென்ட் நம்ம எப்பவுமே க்ளோஸா இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல, எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லி காகுயா கிளம்புறா. ஆனா அது எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ரொம்பவும் லேட் நைட் ஆயிடுச்சு. ஃபுஜிவாரா அவ டாகி கூட வாக்கிங் போகணுங்கிறதுனால சீக்கிரமா கிளம்பிட்டா. அப்புறமா இஷிகாவா அவன் எப்பவும் போலவே நான் வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டான், அவன் வந்ததோ தெரியல போனதோ தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அவன் வேலையை பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டால அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோயின் பழைய மாதிரி இருந்தது அவன் யோசிச்சு பார்த்துட்டு, இப்போ நீ ரொம்பவும் வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், ஏன் நான் வெயிட் போட்டுட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. இல்ல முன்ன இருந்ததை விட ரொம்பவும் மெச்சூரிட்டி ஆயிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அப்படின்னா என்ன அந்த லெவலுக்கு க்ளோஸா நோட்டீஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. ஒரு பிரசிடென்ட்டா நம்ம கவுன்சில்ல இருக்கிற எல்லாரையுமே நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னா நம்ம அந்த 20 கொஸ்டின் கேம் விளையாடலாமா, நீங்க என்ன பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு பாப்போம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஒரு பர்சன் ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு வச்சிருப்பாங்க. 20 கொஸ்டின் கேட்கணும், அதுவும் எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான். அதை வச்சு அவங்ககிட்ட கேட்டு அது என்ன பொருள் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கணும். நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். நீங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட்ங்கிறதுனால உங்களுக்கு 10 கொஸ்டினே போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு காகியா சொல்லவும், நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இது டேஞ்சபிளா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு அவ சொல்றா. இது ஒரு எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்டதா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு அவ சொல்றா. இது வாமா இருக்குமா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு அவ சொல்றா. அப்படின்னா அது என்னவாளா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறா. இப்போ 4th கொஸ்டினை கேட்கறான். இதை உன்னால உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு அவ சொல்றா. இன்னைக்கு நீ இதை தொட்டியா, இது இப்போ உங்க வீட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இல்ல அப்படின்னு அவ சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ 6 கொஸ்டின் கேட்டிருக்கான். அவ கண்டினியூஸா 3 கொஸ்டினுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கா. சரின்னு 7th கொஸ்டினா நீ இதை விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கப்போ அவ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறா. ஆமா இதை சொல்லும்போது இவ எதுக்காக வெக்கப்படணும் அப்படின்னா ஒருவேளை என்னோட பேர் தான் அவ அதுல எழுதி வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இது ஒரு உயிர் இருக்கிற ஒண்ணா அப்படின்னு கேட்கப்போ அவ ஆமா அப்படின்னு சொல்லி இன்னும் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுதா. அப்படின்னா ஒருவேளை அந்த பேப்பர்ல அவ என்னோட பேர் தான் எழுதி வச்சிருக்காளா, என்னதான் இவ மென்ஷன் பண்றாளா, நான் எலக்ட்ரானிக் டிவைஸ் கிடையாது வாமா தான் இருக்கேன், இப்போ நான் அவளோட வீட்டுல இல்ல, அவ இன்னைக்கு என்ன டச் பண்ணவோ இல்ல, நான் கிட்ட எல்லா கொஸ்டினுக்குமே இந்த ஒரு ஆன்சர் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ 9th கொஸ்டின் கேட்கறான். இது நிலத்துல வாழ்றதா ஒரு ஹியூமனா இல்ல கடல் வாழ் உயிரினமான்னு கேட்கவோ எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான் கேட்கணும் அப்படின்னு அவ சொல்றா. ஒரு கொஸ்டினை வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கேள்வியா இது நடக்க தெரிஞ்ச அறிவு இருக்கிற பிரவுன் கலர் ஹேர் இருக்கிற ஒண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவ ஆமா அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுதா. அப்படின்னா கண்டிப்பா இவ என்னதான் சொல்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம ஜாலி ஆயிட்டு இதை ஒரு கேம் மாதிரி ஆரம்பிச்சு டிஃப்ரெண்டான வேலை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கா. எங்களோட இத்தனை நாள் போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா இன்னைக்குதான் இவ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காளா. ஆனா இவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 10 கொஸ்டினும் முடிஞ்சது, என்ன ஆன்சர்னு சொல்லுங்க அப்படின்னு அவ கேட்கவும் அது ஒரு டாக் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அடைச்சா கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வெக்ஸ் ஆகுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருந்தது ஃபுஜிவாராவோட டாக் பேரை தான். நம்ம ஹீரோ மட்டும் அவனோட பேரை சொல்லியிருந்தோம்னா நம்ம ஹீரோ தான் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி ஆயிருந்திருக்கும். ஒரு வழியா நம்ம ஹீரோ இந்த போட்டியில ஜெயிச்சிட்டான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே தான் ஹீரோயின் ரொம்பவும் ரிச்சான பொண்ணு அப்படிங்கிறதுனால அவ பிறந்ததுல இருந்து அவ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறத ஷெட்யூல் போட்டு தான் பண்ணுவாங்க. அவ கிட்ட ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. அவளும் ஃப்ரீடமா தனியா வெளியே சுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கா. ஆனா ஒரு நாள் அவளோட ஆசை நிறைவேறுச்சு. நம்ம ஹீரோயின் போற கார்ல வந்து ஒரு கேட் நின்னுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு டிரைவர் சொல்றான். சரி நான் நடந்தே போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், அப்படின்னா மேடம் இந்த மெய்டியாச்சும் துணைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்லவும் நம்ம ஹீரோயின் சிக்னல் காட்டுறா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர லேட் ஆயிரும், சோ நீங்க தனியாவே போங்க அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு அனுப்பி வச்சிருந்தா. நம்ம ஹீரோயினும் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா அவ வீட்டை விட்டு தனியா வெளியே நடந்து வரா. பிரசிடென்ட் சைக்கிள்ல தான் ஸ்கூலுக்கு போவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்கூல் கிட்ட இருக்கிற அந்த பிரிட்ஜ் கிட்ட நான் வெயிட் பண்ணா பிரசிடென்ட்டை கரெக்டா மீட் பண்ணிடலாம், நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு பிளான் போடுறா. நம்ம ஹீரோயின் இப்ப போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு தனியா அழுதுட்டு நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஆனா இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, நான் இப்ப லேட்டா போனோம்னா அப்புறம் பிரசிடென்ட்டை மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போலான்னு பாக்குறா. அந்த சின்ன பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. ஹே உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவோ, இந்த கிராஸ் வாக் இதை தனியா கிராஸ் பண்ண எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லவோ, சரி நான் கிராஸ் பண்ணி விடுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிராஸ் பண்ணி விடுதா. சரி அதான் கிராஸ் பண்ணியாச்சுல என் கையை விடுன்னு சொல்லவோ, இல்ல என் ஸ்கூலுக்கு போற வழியில இன்னும் நிறைய கிராஸ் வாக் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கையை விட மாட்டேங்கிறா. சரின்னு நம்ம ஹீரோயின் அவ கூடவே சேர்ந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இத்தனால அப்ப எப்படி ஸ்கூலுக்கு போனா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஸ்கூலுக்கு என் வீட்ல இருந்து வாக்கிங் குரூப் ஒன்னு இருக்கு, அவங்க கூட சேர்ந்து தான் போவேன், அவங்க எல்லாருமே இப்ப கிராஜுவேஷன் ஆகி மிடில் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அதனாலதான் இப்ப நான் தனியா நடந்து போயிட்டு இருக்கேன், இப்ப நான் ரொம்பவும் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. தனியா இருக்கிறதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு, ஹே இங்க பாரு அந்த ஒருத்தர் ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா உன்னோட லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு இல்ல, நீ இதுக்கப்புறம் தனியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, உனக்கு ஸ்கூல்ல நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவும், நீங்க எப்படி இவ்வளவு ஜீனியஸா பேசுறீங்க, உண்மையிலேயே நீங்க ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லவோ பார்த்தா அந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்ட் அந்த இடத்துல வந்து நிக்கிறா. பாய் ஜீனியஸ் லேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிருந்தா. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு. மணி 8:25 ஆயிடுச்சு. 8:30க்கு பெல் அடிச்சிருவாங்க. கண்டிப்பா என்னால டயத்துக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது. நான் லேட்டா போனது மட்டும் என்னோட வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கப்புறம் என்ன தனியா வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ நான் தனியா வெளியே வர்றது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னு நினைக்கிறேன்.
எனக்கும் கூட யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவோ பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் ஷாக் ஆகுறாங்க. பிரசிடென்ட் நீங்க என்ன இவ்வளவு லேட்டா போறீங்கன்னு கேட்கவோ, நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட்டா போனதே இல்ல, நான் டயத்துக்கு போயிருவேன். ஆனா நீ நடந்து வந்தா கண்டிப்பா டயத்துக்கு வந்துக்கிட மாட்டேன். ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸா நம்ம ஃபாஸ்டா போகணும், சோ வண்டியில ஏறு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு இப்ப நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ ஒரே சைக்கிள்ல போறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ரைடை ரொம்பவுமே என்ஜாய் பண்றா. இப்ப அடுத்த நாள் பூனையோட எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோயினோட லைஃப் திரும்பவும் நார்மல் ஷெட்யூல்கே போயிருது. ஆனா ஒரு நாள் ரைடு மட்டும் அவளோட லைஃப்ல ரொம்பவும் ஸ்பெஷலா இருந்ததுன்னு நினைச்சு அவ ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கா. நான் கரெக்டா பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறா. ஓ நீ சூப்பரா பண்ற அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இது உண்மையிலேயே ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஷாக் ஆகுறான். இந்த உலகத்துல நேச்சராவே நிறைய விஷயங்கள் ரொம்பவும் அழகா இருக்கும். அதுல ரொம்பவும் கியூட்டான ஒரு விஷயம்னா அது கேட் தான். நிறைய பேருக்கு கேட் ரொம்பவுமே பிடிக்கும். அதுலயும் கேர்ள்ஸ் கேட் இயர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்க ரொம்பவுமே கியூட்டா இருப்பாங்க. அதுலதான் இப்ப நம்ம ஹீரோ மயங்கிட்டா. ஒரு பிரெஞ்சு ஸ்கூல் நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு எக்ஸிபிஷனுக்காக வராங்க. நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறதுனால அவங்கள வெல்கம் பண்ற மாதிரி ஒரு காஸ்பிளே பார்ட்டி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா ஐடியா கொடுத்திருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த கேட் இயர்ஸ்ல ரொம்பவும் கியூட்டா இருக்கா. நம்ம ஹீரோவால அதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. அவளை பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறான். ஆனா அவன் எக்ஸைட்மெண்ட் ஆகிறது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு தினசா முழிச்சிட்டு இருக்கான். ஒருவேளை பிரசிடென்ட்க்கு இது பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வருத்தப்படுறா. உடனே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கோ கேட் இயர்ஸை வச்சு விட்டுருதா. பிரசிடென்ட் உங்களுக்கு இந்த கேட் இயர்ஸ் செட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்லவும், ஆமா எனக்கு இது செட் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா இருக்கிறான். நம்ம ஹீரோக்கு இந்த கேட் இயர்ஸ் செட் ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சாலுமே கூட காகியாவோட கண்ணுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப அழகா தெரியுறான். நம்ம ஹீரோவை பார்த்தா அவ எக்ஸைட்மெண்ட் ஆகுறது நம்ம ஹீரோக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அவளோட உதட கடிச்சுக்கிட்டு நார்மலான ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்க ட்ரை பண்றா. எனக்கு இந்த கேட் இயர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ அது உங்களுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. அவ கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணிருப்பா. ஆனா நம்ம ஹீரோ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னது பொருத்தமா இருக்கா அப்படின்னா என்ன ஒரு அனிமல் மாதிரி நினைக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஃபுஜிவாரா வந்துட்டு நம்ம ஹீரோவை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவோட இந்த கியூட்டான வீடியோ அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காகுயா ரொம்ப ஹாப்பியா இருக்கா. காகுயா இதுக்காக ஹாப்பியா ஆகுறா. ஒருவேளை இதை வச்சு அவ என்ன பிளாக்மெயில் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். காகுயா நீயும் பெயின் இல்ல அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்லவும் நம்ம ஹீரோ செம ஹாப்பி ஆகுறான். ஏன்னா காகுயாவோட கியூட்டான பிக்சர் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். அதே நேரத்துல இவனுக்கும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இவனை வீடியோ எடுத்து அதை வச்சு ஹீரோயின் பிளாக்மெயில் பண்ணுவா. இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட பிக்சர் தான் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீடியோ எடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவ ரொம்பவும் கியூட்டா இருக்கா, என்னால இதுக்கு மேல பொறுத்துக்கிட முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே எக்ஸைட்மெண்ட் வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காங்க. கைஸ் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க, இந்த கேட் இயர்ஸ் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுஜிவாரா அவங்களோட கேட் இயர்ஸை புடுங்கிருந்தா. இப்ப அவங்க எக்ஸைட்மெண்ட்லாம் போய் நார்மலா இருந்தாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் க்ளோஸா இருந்ததுனால கொஞ்சம் வெக்கப்பட்டு இருக்காங்க. கேட் இயர்ஸ் ரொம்பவும் டேஞ்சர் ஆனது அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேருமே நினைக்கிறாங்க. இன்னைக்குள்ள ரிசல்ட்ல கேட் இயர்ஸ் டேஞ்சர் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா தனியா போய் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட போலாம், ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா அதை அவனால டைரக்டா கேட்க முடியாது. யார் போகலாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம வேணா இதை ஒரு கேம் வச்சு டிசைட் பண்ணலாம். யார் ரெண்டு பேர் தோத்து போறாங்களோ அவங்க ரெண்டு பேர் தான் ஷாப்பிங்க்கு போகணும். பேண்ட் வேர்ட் அந்த கேம் விளையாடலாமா? நான் ஒரு வேர்டு எழுதி தருவேன், அதை நீங்க மட்டும் பார்க்க கூடாது, ஆனா நாங்க ரெண்டு பேரும் பார்க்கலாம். நாங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் உங்களை இந்த வேர்டை சொல்ல வைப்போம். இந்த பேண்ட் வேர்டை நீங்க சொல்லக்கூடாது, அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க அவுட் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இவ்வளவுதானா, இது ரொம்ப ஈஸி அப்படின்னு அவ சொல்லவும் நீங்க அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றா. பார்த்தா அவ ஈஸிங்கிற வேர்டு தான் அதுல எழுதி வச்சிருக்கா. இப்போ அந்த கேம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சுட்டு எப்படியாச்சும் காகியா கூட தான் ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இது ரொம்ப சிம்பிள் தான், நான் எப்படியாச்சும் ஃபுஜிவாராவை ஜெயிக்க வைக்கணும், காகியாவை தோக்கடிக்கணும், நானும் தோத்து போகணும் அப்படின்னா ஃபுஜிவாரா யூஸே பண்ணாத ஒரு வார்த்தையை எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிகிரா அப்படின்னு ஒரு வேர்டு அதுல எழுதுறான். எப்படியாச்சும் இதுல ஃபுஜிவாராவை தான் நான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்குது, இதுல நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு ஃபுஜிவாரா ரேப் பண்ண ஆரம்பிக்கவும், ஏன் ரேப் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, யூஸ் பண்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா தோத்து போய்வேன், அதனாலதான் இந்த ஸ்ட்ராட்டஜி, நான் எப்பவோ பேசுற மாதிரி பேசினா தோத்து போய்வேன் யோ, அதனாலதான் யோ நான் ரேப் பண்றேன், நான் பண்றது கரெக்டான சொல்லுங்க வைஸ் பிரசிடென்ட், சொல்லுங்க வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அவ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம அமைதியா இருக்கா. ஏன்னா பேசினா தானே நம்ம இந்த கேம்ல தோத்தே போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அமைதியா இருக்கவும், காகியா இந்த கேம்ல எப்படி அமைதியா இருக்க கூடாது, ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சாங்கன்னா நீயும் பதிலுக்கு பேச அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளோட வார்த்தை என்னன்னு பார்த்தா பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தை அவளுக்கு போட்டிருக்கு. இந்த வார்த்தையை நான் இவளை எப்படி சொல்ல வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஹே ஃபுஜிவாரா உனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்டான வேர்டு பிடிக்காது அப்படிங்கிற வார்த்தை தான். உடனே ஃபுஜிவாராவோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன ஒரு மென்டல்னு நினைக்கிறாங்க, அதனால யாருமே என்கிட்ட அவ்வளவா பேசுறது இல்ல, என்ன யாருக்குமே பிடிக்காது, நான் எப்பவுமே தனியாவே தான் இருப்பேன், அது எனக்கு ரொம்பவோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவ சொல்லவோ, ஹே ஃபுஜிவாரா இதை நினைச்சலாம் கவலைப்படாத, நீ எப்பவுமே தனியா இல்ல, உனக்காக நாங்க இருக்கோம் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவோ, அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா கேட்கவோ, ஆமா ஃபுஜிவாரா உன்னை பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, நீங்க அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோயினோட வேர்டு பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவ சொல்லக்கூடாது. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த வார்த்தையை சொல்லிட்டதுனால அவ அவுட் ஆயிட்டா. அப்படின்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல, நீ தனியா இருக்கான்னு சொன்னது இது எல்லாமே என்ன தோக்கடிக்கிறதுக்காக சொன்ன பொய் தானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவோ, அதுல பாதி உண்மை பாதி பொய், ஆனா எப்படியோ நான் அவங்கள தோக்கடிச்சிட்டா யாஹூ அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஃபுஜிவாரா எப்படி பிரில்லியண்டா நம்ம ஹீரோயினை தோக்கடிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எதிர்பார்க்கல. ஆனா அதே நேரத்துல ஃபுஜிவாரா அவளோட ஸ்டோரியை சொன்னப்போ உண்மையிலேயே அதுல
அதுல எமோஷன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அப்படின்னா உண்மையிலேயே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். காகியா கூட நான் ஷாப்பிங்க்கு போலான்னு இருந்தேன் தான். இருந்தாலும் ஒரு பிரசிடென்ட்டா தான் நான் இப்போ யோசிக்கணும். ஃபுஜிவரா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எப்பவும் தனிமையில தான் இருக்கா. அவளை தான் காகியா கூட அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் தான் இந்த கேம்ல ஜெயிக்கணும். ஹே ஃபுஜிவரா இப்போ சீரியஸ் ஆகிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லப்போ நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோவோட வேர்டு சீரியஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அந்த வார்த்தையை சொன்னதுனால நம்ம ஹீரோ தோத்து போயிட்டான். ஃபுஜிவரா இவ்வளவு பிரில்லியண்டா இவங்களை தோக்கடிப்பான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்கல. அதே நேரத்துல அவங்க ஆசைப்பட்டபடியே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் இப்போ ஒன்னா ஷாப்பிங்க்கு போறாங்க. அதை நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்குள்ள ரிசல்ட்ல அவங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டாங்க. பிரசிடென்ட் ஏன் இன்னும் மெசேஜ் பண்ணல? அன்னைக்கே நாங்க எங்க ரெண்டு பேரோட நம்பரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஏன் இன்னும் மெசேஜ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணுவோம். நான் வேணா மெசேஜ் பண்ணவா அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு வாங்கி மெசேஜ் பண்றா. இல்ல வேண்டாம், அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. உங்களுக்கு உங்களோட பிரசிடென்ட் கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு, ஆனாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அவரை லவ் பண்றீங்களான்னு கேட்கவும் என்கிட்ட இல்லாத நிறைய திறமைகள் அவர்கிட்ட இருக்கு, அதனால எனக்கு அவர் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனாலும் ரொமான்டிக்காலாம் எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ அப்படின்னா அந்த செக்ரட்டரி பொண்ணு அவரை லவ் பண்ணா ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின் செம டென்ஷன் ஆயிட்டு அவ அப்படிலாம் பண்ண மாட்டா, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்போ போன்ல மெசேஜ் வர சவுண்ட் கேட்கவும் நம்ம ஹீரோ தானே அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு இருந்துச்சு. பார்த்தா ஃபுஜிவரா தான் மெசேஜ் பண்ணிருக்கா. அசால்ட்டா அதை தூக்கி போடுவோம். இப்பதான் ஏதோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க, பேசாம அவருக்கு கால் பண்ணுங்க, நீங்க மெசேஜ் பண்ணுவீங்கன்னு தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு, திடீர்னு கால் பண்ணி அவருக்கு அட்டாக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மெய்டே கால் பண்ணி கொடுக்குறா. யார் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கவும் மியூக்கி இது உங்களோட வாய்ஸ் மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் ஏன்னா நான் அவன் அப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. மியூக்கி உனக்கு ஏதோ ஒரு பொண்ணு கால் பண்ணிருக்கா அப்படின்னு அவங்க அப்பா கொடுக்கவும் ஏன் போனை நீங்க எதுக்கு அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப பேச ஆரம்பிக்கிறான். பிரசிடென்ட் நீங்க எதுவும் பிஸியா இருக்கீங்களான்னு கேட்கவோ இல்ல நான் ஃப்ரீ தான் சொல்லு, நான் குளிச்சிட்டு இருக்கேன், ஆனா என்னோட போன் வாட்டர் ப்ரூஃப் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ இது குளிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு கேட்கறா. நாளைக்கு ஷாப்பிங் போகணும்ல, அதான் அதை பத்தி பேசுறதுக்கு தான் கால் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ அந்த ஸ்டாச்சு முன்னாடி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட லொகேஷன் சொல்லிட்டு அப்புறம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள அவ கட் பண்ணிருந்தா. அச்சோ அவன் ஏதோ சொல்ல வந்தா அதுக்குள்ள கட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வருத்தப்படுவோம். நம்ம ஹீரோ வந்துட்டு அப்புறமா நாளைக்கு ஷாப்பிங் போகணுங்கிறதுனால நைட் ஒழுங்கா தூங்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிருக்கான். ஜாலி நான் ஷாப்பிங் போக போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செம ஜாலியா இருந்தா. ஷாப்பிங் போற டே அன்னைக்கு செம மழை பெஞ்சிட்டு இருக்கு. இல்ல நான் போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வார்டு பக்கவா அந்த மெய்டு பிடிச்சு தடுக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயின்காக அந்த ஸ்டாச்சு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர முடியல. அந்த பிரெஞ்சு ஸ்கூல் நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் தான் அதுக்கு ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். நம்ம ஹீரோவா அவனோட மெம்பர்ஸும் சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பிரின்சிபல் வந்து பாராட்டுறாரு. சரி நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரெஞ்சு ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஓரளவு பிரெஞ்சு பேச தெரிஞ்சிருக்கு, ஆனா அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோக்கு பேச தெரியல. ஆனா நம்ம ஹீரோயின் வேற லெவல்ல பிரெஞ்சு பேசுறா. இவா மட்டும் பார்த்தா அங்க ஃபுஜிவராவோ பிரெஞ்சுல வேற லெவல்ல பேசிட்டு இருக்கா. ஹே ஃபுஜிவரா உனக்கு எப்படி பிரெஞ்சு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா எங்க அம்மா தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபுஜிவரா சொல்றா. ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டா இருந்துட்டு அப்ப எனக்கு மட்டும் தான் பிரெஞ்சு பேச தெரியல, இது மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாருமே என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே, அது போக ஹீரோயினும் நம்மள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எப்பவுமே அந்த பிரெஞ்சு ஸ்கூலை விட நம்ம ஹீரோ தான் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறான்னு சொல்லி அந்த பிரின்சிபலுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கல. அதனால அந்த பிரெஞ்சு ஸ்கூலோட பிரின்சிபல் ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணை பத்தி சொல்லணும்னா அவ வார்த்தையாலேயே நம்மள காயப்படுத்திடுவா. அவளுக்கு பிளேட் மவுத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ட பேரே இருக்கு. அவ பிரெஞ்சுல நம்ம ஹீரோவை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தையில கிளிக்கிறா. நம்ம ஹீரோ ஓ அப்படியாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருக்கிறான். என்ன இவன் அசால்ட்டா இருக்கான், இதெல்லாம் இவனுக்கு பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு 10 தலைமுறையை தோண்டி எடுத்து திட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு பிரெஞ்சு தெரியாதுங்கிறதுனால நம்ம ஹீரோவா சொல்றதுக்குலாம் ஆமாங்க கரெக்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பிரின்சிபல் இதை எதிர்பார்க்கல. இவன் எப்படி இவ்வளவு கூலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்னும் பல தலைமுறையை தோண்டி திட்டிட்டு இருந்தா. என்ன தைரியம் இருந்தா எங்க பிரசிடென்ட் பார்த்து அப்படி பேசுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செம டென்ஷன் ஆகி அந்த பொண்ணு காதுல இருந்து ரத்த வர லெவலுக்கு பிரெஞ்சுலயே கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு இருக்கா. அந்த பொண்ணு தாங்க முடியாம அங்க இருந்து ஓடவோ அச்சோ பிரசிடென்ட் நீங்க எங்க தான் இருக்கீங்களா, நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயப்படுறா. ஜாப்பனீஸ் பொண்ணுங்களா ரொம்பவும் மோசமானவங்க, அவங்க இப்படி திட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவும் வருத்தப்படுறா. நம்ம ஹீரோ முன்னாடி இவ்வளவு கேவலமான வார்த்தைகள்லாம் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவும் வருத்தப்பட்டு பிரசிடென்ட் நான் அந்த பொண்ணு கிட்ட பேசின வார்த்தைகள் எல்லாம் கேட்டு என்ன நீங்க தப்பா தானே நினைச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் ஆக்சுவலி உண்மை என்னன்னா எனக்கு பிரெஞ்சு அவ்வளவா தெரியாது, ஆனா அந்த பொண்ணு என்ன திட்டுனா நீ அதுல இருந்து காப்பாத்தினான்னு தெரியும், அதுக்காக ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா உங்களுக்கு பிரெஞ்சு தெரியாதா அப்படின்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பிரெஞ்சுல அவ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெக்கப்படுறா. நீ என்ன சொன்னா அது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உங்களுக்கு புரியாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோயின் திரும்பவும் வெக்கப்படுறா. இன்னைக்குள்ள ரிசல்ட்ல அவங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டாங்க. ரிலேஷன்ஷிப்ல அட்வைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேக்குறா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் தான் அதை தீர்த்து வைக்கணும், சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு லவ் பத்தி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, இருந்தாலும் சரி வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவளோட பிரச்சனை என்னன்னு கேட்டா ஒரு பையன் கிட்ட நான் பிரேக்கப் பண்ணணும், ஆனா அவனோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் எனக்கு இதை பத்தி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, இருந்தாலும் கண்டிப்பா நான் இதுல அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. அந்த பையன் திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட ரேண்டமா வந்து ப்ரப்போஸ் பண்ணா, எனக்கு அந்த டைம் நர்வஸா இருந்ததுனால
நானும் அவனுக்கு ஓகே சொல்லிட்டேன். அவனை பத்தி எனக்கு எந்த ஒரு டீடைல்ஸுமே தெரியாது. நாங்க 2 பேருமே ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். நாங்க 2 பேரும் அவ்வளவா பேசிக்கிட்டது கூட இல்ல. அதனாலதான் அப்படின்னு அவ சொல்லவும், அப்படின்னா அந்த பையனை உனக்கு பிடிக்காதுன்னா இல்ல, நீங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதுதானே உன்னோட பிரச்சனை. சரி அப்படின்னா அந்த பையன் கிட்ட உனக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாச்சும் ஒரு குவாலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கப்போ, எந்த மாதிரியான குவாலிட்டி அப்படின்னு அவ கேட்கறா. அவன் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஸ்பெஷலா இருக்கலாம், அவன் ஸ்மார்ட்டா இருக்கலாம், இன்டெலிஜென்ட், ஹானஸ்ட், கைண்ட் பர்சன், இல்லைன்னா அவன் கண்ணு கியூட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பத்தி சொல்லவோ, நீங்க யாரை மென்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவோ, நான் என்ன பத்தி சொல்லல, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அவனோட லவ்வரை பத்தி சொல்லியிருந்தா அவன் ரொம்ப கியூட்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டு, சரி என்ன பத்தி பேச வேணா உன்னை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஃபுஜிவாரா அந்த இடத்துக்கு வந்துருதா. லவ் டிடெக்டிவ், நான் உங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கவோ, ஆமா எவ்வளவு நேரமா இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டா, இவளோட லவ்வர் கூட அவ பிரேக்கப் பண்ணணும்னு இவ ஆரம்பிச்சதுல இருந்தே நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த பையனை உனக்கு பிடிக்காதுன்னா இல்ல, அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவ்வளவுதானே, ஒருவேளை அவன் வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட கிஸ் பண்ற மாதிரி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லவோ, அவங்க 2 பேருமே யோசிச்சு பாக்குறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் சோகமாகறா. நம்ம ஹீரோயின் செம டென்ஷன் ஆவரா. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவோ, இதுல இருந்தே தெரியுது அப்படின்னா நீ அந்த பையனை லவ் பண்ணதான் செய்யறன்னு. நீ அந்த பையனை எவ்வளவு அதிகமா லவ் பண்றியோ வேற ஒரு பொண்ணு கூட வச்சு யோசிச்சு பார்க்கும்போது உனக்கு அந்த லெவலுக்கு கோவம் வரும் அப்படின்னு ஃபுஜிவாரா சொல்லவோ, அப்படின்னா ஆமா எனக்கு உண்மையிலேயே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. சரி நம்மளும் இதுல ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, உங்க 2 பேரையும் க்ளோஸ் ஆகுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இதுல நம்ம ரோமியோ ஜூலியட் தியரியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றா. உங்க 2 பேருக்குமே காமனான ஒரு எதிரி இருந்தாம்னா அவங்களை எதிர்த்து நீங்க போராடும் போது நீங்க 2 பேருமே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, ஆனா எதை எதிர்த்து நாங்க போராடுறது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், நீங்க இந்த சொசைட்டியை எதிர்த்து போராடுங்க, பணக்காரங்க ஆகிக்கிட்டே இருக்காங்க, ஏழைங்க ஆகிக்கிட்டே இருக்காங்க, பட்டினி பாவர்ட்டி நிறைய பேர் இன்னும் இறந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அவ சொல்லவோ, சரி ஓகே நான் போய் போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிருந்தா. ஃபுஜிவாரா நீ ஏன் அவகிட்ட அப்படி சொன்னா, அவ அந்த சொசைட்டியை எதிர்த்து போராடினா அது பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, இல்ல அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போய் காட்டுறா. அனாதை குழந்தைங்களுக்காக சேரிட்டி கலெக்ட் பண்றதுக்காக அந்த 2 பேருமே நிக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட நிக்கிறது நம்ம ஹீரோ கிட்ட அட்வைஸ் கேட்ட அந்த பையன் தான் அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் பாக்குறா. அப்பதான் பார்த்தா நம்ம ஹீரோவும் அதே இடத்துல தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஸ்கூலுக்கு வெளியே இந்த மாதிரி சேரிட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, அதான் நான் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஹெல்ப்னு கேட்டா யாருக்குனாலும் நீங்க பண்றீங்க, இதுதான் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. நம்ம ஹீரோ இப்ப வாலிபால் விளையாடுறான். நம்ம ஹீரோ சும்மா வேற லெவல்ல அடிப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட தலையிலேயே அடிச்சுக்கிட்டு வேற லெவல்ல கீழே விழறான். நம்ம ஹீரோ படிப்புல ரொம்பவுமே திறமசாலி தான். ஆனா இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோக்கு அத்லெட்டிக்ஸ் அவ்வளவா வராது. மியோக்கி நிறைய பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணிருக்கான். அது போக டெய்லியும் ஸ்கூலுக்கு 15 கிலோமீட்டர் சைக்கிள்லயே தான் வரான். அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாமே ரொம்பவுமே நல்லா தான் இருக்கு. ஆனாலுமே ஸ்போர்ட்ஸ்ல அவனுக்கு அந்த லெவலுக்கு திறமை இல்லங்கிறதுனால தான் அவனால அந்த பால் அடிக்க முடியல. நெக்ஸ்ட் வீக் வாலிபால் மேட்ச் இருக்கு. எல்லாருமே என்ன பார்த்து அப்புறம் கிண்டல் பண்ணுவாங்க. அதுலயும் முக்கியமா அவ என்ன பார்த்து கிண்டல் பண்ணுவா. என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா அந்த இடத்துல வந்து நிக்கிறா. எவ்வளவு நேரமா இவ இங்க நிக்கிறான்னு தெரியலையே, எல்லாத்தையும் பார்த்திருப்பாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கோம். ஆனா ஃபுஜிவாரா கிண்டல் பண்ற ஆள்லாம் கிடையாது. அதனால நம்ம ஹீரோ பயப்படாம, ஹே பாலதா இதெல்லாம் உனக்கு வராது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யாரு சொன்னா எனக்கு வராதுன்னு, எனக்கு நல்லா வருமே அப்படின்னு சொல்லவோ, காமெடி பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அவ சர்வீஸ் பண்ணி காட்டுறா. நீ உண்மையிலேயே வேற லெவல்ல பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் வேணா உங்களுக்கு கத்து கொடுக்கட்டுமா, நீங்க என்கிட்ட கெஞ்சி கேட்டா போதும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ ப்ளீஸ் எனக்கு கத்துத்தா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஒரு டீச்சரா என்னோட ஸ்டூடெண்டோட ஸ்கில் என்னங்கறத நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு அவ சொல்லவும், நம்ம ஹீரோ சர்வீஸ் பண்ணும்போது பால மிஸ் பண்ணிருந்தான், இல்லனா அவன் மூஞ்சிலேயே தான் அடிச்சுக்கிட்டான். இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நான் என் மூஞ்சிலேயே அடிச்சுக்கிட்டேன், அப்படி அடிக்க கூடாதுன்னு ட்ரை பண்ணாலும் பால மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க ஒரு தடவையாச்சு கண்ணை திறந்துக்கிட்டு பால அடிக்க ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்றா. கண்ணை திறந்துக்கிட்டு தானே நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பவும் அடிக்கிறான். அந்த பால் மிஸ் ஆயிருது, நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்லவோ, நீங்க கண்ணை மூடிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ போன்ல எடுத்த போட்டோவை காட்டுறா. ஆமா என்னோட கண்ணு தானாவே மூடிடுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இது ட்ரைனிங்கான நேரம், கண்ணை திறந்துக்கிட்டே 30 தடவை ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னு அவ ட்ரைனிங் கொடுக்குறா. அப்படியே கண்டினியூஸா 3 நாளா ராத்திரி பகலா நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குறா. ஆனாலுமே இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோவால ஒரு சர்வீஸ் கூட பண்ண முடியல. இன்னைக்கு நீங்க நிறையவே பண்ணிட்டீங்க, போதும் இதுக்கு மேல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்லவோ, இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா இப்ப நான் விட்டு கொடுத்துட்டா நான் மத்தவங்க கண்ணுக்கு கூலா தெரிய மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்படின்னா ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி அவ முன்னாடி சூப்பரா தெரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா கேட்கவும், அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். கடைசியில ஒரு வழியா பல ட்ரைனிங் அப்புறமா நம்ம ஹீரோ இப்போ வேற லெவல்ல சர்வீஸ் பண்ண கத்துக்கிட்டான். என்னோட ட்ரைனிங் வீண் போகல அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா ஹாப்பி ஆகவும், இப்போ பால் அவங்க திருப்பி அடிச்சா நான் திரும்ப எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி தெரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இப்போ டோர்னமெண்ட் டைத்துல சும்மா வேற லெவல்ல விளையாடுறான். எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ விளையாடுறத பார்த்து ஃபுஜிவாரா ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கவும், உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டா, அவன் நான் வளர்த்து விட்ட பையன் அப்படின்னு ஃபுஜிவாரா சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் புரியல. இப்போ ஒரு ரெய்னி சீசன்ல இஷிகாமி வழக்கம் போலதான் நான் வரதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டான். ஆனா அவன் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போயிட்டா. இப்ப வேற எதுவும் வேலை இல்ல, சோ நம்ம எல்லாருமே இப்ப வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, என்னோட கார் இன்னைக்கு பஞ்சர் ஆயிடுச்சான், சோ நான் வீட்டுக்கு நடந்துதான் போகணும்னு சொல்லவோ, நீ போற வழியில ஒன்னு யாராச்சும் கடத்திட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா காமெடி பண்ணிட்டு இருக்கா. ரெய்னி சீசன்னாலே கப்பிள்ஸ்க்கு ரொம்ப காமனான ஒரு விஷயம் அம்பர்லா ஷேரிங் தான்.
ஒரே அம்பர்லால ரெண்டு கப்பிள்ஸ் போகும்போது அவங்க கிட்ட இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்பவும் கம்மியாகி ரெண்டு பேரும் ஒட்டி உரசிட்டு போவாங்க. நம்ம ஹீரோயினும் அதை பாக்குறா. சம்மர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ஹாலிடேஸ்ல பசங்க கூட வெளியே போகணும்னு சொல்லி பொண்ணுங்க பாப்புலரான பையன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இதே ஒரு பையனும் பொண்ணு ஒரே அம்பர்லால போனோம்னா அந்த பையன் எனக்கு புக்கிங் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி மத்த பொண்ணுங்களுக்கு இன்டைரக்டா சொல்ற மாதிரி. சோ இந்த அம்பர்லா ஷேரிங்கோட கான்செப்டே என்னன்னா, பர்சன் ஏன் அம்பர்லாவை மறந்துருக்கணும், பர்சன் பி அம்பர்லாவை கொண்டு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிடலாம்னு சொல்லணும். ஆனா இங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே நேரத்துல அச்சோ நான் என்னோட கொடைய மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கான்செப்ட்டுக்கு யாராச்சும் ஒருத்தர்கிட்டயாச்சும் அம்பர்லா இருக்கணும். ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேருமே அம்பர்லா இல்லன்னு சொல்லிட்டாங்க. நான் கார்ல தான் எப்பவும் வருவேங்கிறதுனால அம்பர்லாவை மறந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு நீங்க எதனால மறந்தீங்கன்னு கேக்குறா. நான் இன்னைக்கு வெதர் ரிப்போர்ட்டை செக் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா எக்ஸ்ரே விஷனை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேர் பேக்குள்ளேயுமே அம்பர்லா இருக்கு. ஹே மறந்துட்டேன் என்னோட பேக்ல அம்பர்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோம்னா நம்ம ஹீரோவோட பிளான ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு அவனை கிண்டல் பண்ணுவான்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு யோசிக்கிறான். அவ கிட்ட கண்டிப்பா அம்பர்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் கிட்ட கண்டிப்பா அம்பர்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. சோ யாராச்சும் ஒருத்தர் இப்ப உண்மையை ஒத்துக்கிடணும். அதுக்கு நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கிறான். அவனோட மெய்ட்ஸ் தான் உனக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. அவங்க அம்பர்லாவை மறந்துருக்க கண்டிப்பா வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவோ, ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி தான். இன்னைக்கு நீங்க வெதரை செக் பண்ண மறந்துட்டேன்னு தான் சொன்னீங்க. ரெகுலரா நீங்க ஸ்கூலுக்கு எப்பவோ சைக்கிள்ல தான் வருவீங்க. ஆனா இன்னைக்கு சைக்கிள் ஸ்டாண்ட்ல உங்களோட சைக்கிள் இல்லங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணேன். மழை பெய்ய போதுங்கிறது ஃபர்ஸ்டே தெரிஞ்சதுனால தான் நீங்க இன்னைக்கு ட்ரெயின்ல வந்த மாதிரி எனக்கு தோணுது. உங்க பேக்ல நீங்க அம்பர்லாவை எடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்கோ திரும்ப செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு செக் மேட் வைக்கிறா. நம்ம ஹீரோவா கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லிட்டா. நம்ம ஹீரோ இப்ப எந்த ஒரு மூவுமே பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்டே பிளான் போட்டு வச்சிருக்கா. நம்ம ஹீரோயின் இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத செக் பண்ணி அவங்க வீட்டு காரை பஞ்சர் ஆக்கி விட்டு அது போக நம்ம ஹீரோவோட சைக்கிள் இல்ல அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணிருக்கா. மழை வருங்கிறது தெரிஞ்சேதான் நம்ம ஹீரோ இன்னைக்கு சைக்கிள்ல வரல. சோ இப்போ நம்ம ஹீரோக்கு வேற ஆப்ஷனே இல்லன்னு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது தான் ஃபுஜிவாரா அந்த இடத்துக்கு வந்து, ஓ நீங்க அம்பர்லாவை மறந்துட்டீங்களா, என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கு, இதை வச்சுக்கோங்க, ஆபத்துல உதவுறவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. பிரசிடென்ட்க்கு செமையான ஒரு செக் மேட் வச்சேன், அவர் ஒத்துக்கிடுவாருன்னு பார்த்தா அதுக்குள்ள இவ வந்து கெடுத்து விட்டுட்டா. சரி இப்போ என்ன பண்றது, உங்ககிட்ட அம்பர்லா இல்லன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோ. ஆனா ஃபுஜிவாரா இதை உனக்கு தானே கொடுத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ அப்படியே நீட்டிட்டே நிக்கவோ, சரி நான் இதுல பாதியை எடுத்துக்கிடுதேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்ப பாதியை நான் எடுத்துக்கிடுதேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒரே அம்பர்லால நடந்து போறாங்க. மழை விட்டதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே அம்பர்லால போயிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கிற 4வது மெம்பரான இவன் தான் இஷிகாமி. இவன் அதிகமா ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கே வரமாட்டான். அதனாலதான் இவ்வளவு நாள் இவனை பத்தி நமக்கு தெரியல. இந்த இஷிகாமி பாக்குறதுக்கு கொஞ்சம் கிரீப்பியா தெரிஞ்சாலுமே கூட ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்க்கு இவனோட திறமை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவனை ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வச்சிருக்காரு. பிரசிடென்ட், ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பினான்சியல் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலை விட்டு ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஹே நீ காமெடி தானே பண்ணன்னு சொல்லி ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடாத அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஏன்னா அவன் வந்துட்டு கம்ப்யூட்டர்ல ரொம்பவுமே திறமசாலி. ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கணும். ஆனா அதோட மத்த மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட்க்கு தான் அப்பாயின்ட் பண்ண உரிமை இருக்கு. இஷிகாமிக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஆனா அவனோட திறமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவனை ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் ஆக்கியிருக்கான். என்ன கொலை பண்ண போறாங்க, அதனாலதான் நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லவோ, யார் கொலை பண்ண போறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா, ஷினோமியா தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட நேம் சொல்றான். உனக்கே அப்படி தோணுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, அவளோட கண்ணு தான், ஒரு பர்சனோட கண்ணை வச்சு அவங்க என்ன மனசுல நினைக்காங்க அப்படிங்கறத நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும். ஷினாமியாவோட கண்ணை பார்க்கும்போதே தெரியுது அவ என்ன கொலை பண்றதுக்காக துடிக்கிறான்னு அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். இஷிகாமி ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆபீஸ்ல இருக்கும்போது டேபிள் கடியில ஒரு கூப்பன் இருக்கிறத எடுத்து பாக்குறான். பிரசிடென்ட் நம்ம வேணா காஃபி குடிக்க போலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும், ஆனா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, கூப்பன்ஸ் இருந்தா நமக்கு ஆஃபர் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்துட்டு அவ டெஸ்க் கடியில வச்ச அந்த கூப்பனை தேடுறா. அது இஷிகாமியோட கையில இருக்கிறத அவ பார்த்துட்டு, இந்த கூப்பன் விஷயத்தை அப்படியே மறந்துரு, இதை மட்டும் நீ வேற யார்கிட்டயாச்சும் சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனை மிரட்டுறா. எதனால நீ அவாதான் சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, அதை என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றான். பிரசிடென்ட் மேல உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இஷிகாமி நம்ம ஹீரோயின் கிட்ட போய் கேட்கவும், அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா அப்படின்னு அவ கேட்கவும், ஸ்கூலே அப்படிதான் சொல்லுது அப்படின்னு அவன் கேட்கறான். அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனா அவங்க ஜோடி பொறுத்த ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சரி அப்படின்னா உங்களுக்கு பிரசிடென்ட் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லங்கிறத நான் அவர்கிட்ட போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பவும், நம்ம ஹீரோயின் அவனை தூக்கி அடிச்சுட்டு, தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாத, இதை மட்டும் நீ போய் அவர்கிட்ட சொன்ன நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறா. ஷினோமியாவை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரசிடென்ட். அதுலயும் ஷினோமியா ஃபுஜிவாராவை பாக்குற அந்த ஒரு பார்வை, எனக்கு முன்னாடியே ஃபுஜிவாரா தான் இறந்து போக போறான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க கண்ணுல ஒரு கொலை வெறி தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா நம்ம ஹீரோயின் ரத்த வெள்ளத்துல கத்தியோட அந்த இடத்துக்கு வாரா. வேண்டாம் இஷிகாமி எதுவும் பண்ணிராத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நான் தான் முதல்லயே சொல்லிட்டு தானே போனேன், நான் தியேட்டர் கிளப்புக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறேன்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் காமெடி பண்றா. பார்த்தா அது ஒரு ஃபேக்கான நைஃப் தான். தியேட்டர் கிளப்புக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், அங்கதான் இந்த காஸ்டியூம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இவளை போய் ஒரு சீரியல் கில்லர்னு சொன்னியே, இவளை பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அவ அவங்களை ஏமாத்த ட்ரை பண்றா, அவ வலையில விழுந்து நீங்க ஏமாந்துறாதீங்க அப்படின்னு சொல்லவும் பார்த்தா, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்த வெள்ளத்துல ஃபுஜிவாரா அந்த இடத்துக்கு வந்து நிக்கவோ, இவங்க ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. பார்த்தா அது டொமேட்டோ தாஸ் தான். அவளுமே தியேட்டர் கிளப்புக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் போயிருக்கா. இது ஃபுஜிவாராவே இல்ல, ஷினோமியா தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் பயந்துட்டு இருக்கவோ,
ஹே இஷிகாமி பயப்படாதாவா அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோ ஃபுஜிவாரா கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஹீரோயின் தனியா அவன் கிட்ட போயிட்டு இப்போ வரைக்கும் நம்ம சீக்ரெட் நீ சீக்ரெட்டாவே வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். ஆனா நீ மட்டும் அதை வெளியே சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் என் கையில இருக்கிற இந்த கத்தி ஃபேக் ஆனதா இருக்காது. அது போக பிரசிடென்ட் உன்னோட ஹெல்ப் தேவைப்படும். அதனால நீ ஸ்டூடெண்ட் கவுன்சில விட்டு ரிசைன் பண்ணலான்னு மட்டும் எதுவும் தப்பு கணக்கு போட்டுறாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்புறா. ஸ்டூடெண்ட் கவுன்சில விட்டு நான் ரிசைன் பண்ணா கூட அவ என்ன கொண்டுருவா போலியே அப்படின்னு சொல்லி இஷிகாமி இன்னும் ரொம்பவும் பயந்துட்டு இருக்கான். பிரசிடென்ட் இந்த ஒரு சின்ன கூண்டுக்குள்ள எத்தனை பூனை கோட்டிங்ல வைக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா கேக்குறா. ஆக்சுவலி ஒரு சைக்காலஜி புக்ல என்னதான் அந்த கேள்வியை கேட்கறா. ஒரு 10 பூனை குட்டியை வைக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அப்படின்னா உங்களுக்கு 10 குழந்தைங்க பிறக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்படின்னா எங்களுக்கு 10 குழந்தைங்க பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் வெக்கப்பட்டு இருக்கா. இந்த மாதிரி சைக்காலஜி புக்ல சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வியை கேட்டுட்டு சப்கான்சியஸா உங்க மைண்ட் இதுதான் நினைக்குன்னு சொல்லி வேற ஒரு ஆன்சர் சொல்லிடுவாங்க. ஆனா அது எல்லாமே சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான். இப்ப ஃபுஜிவரா வந்துட்டு இஷிகாமியவும் இழுக்கிறா. எல்லாரையுமே இப்ப அந்த கேம் விளையாட வைக்கிறா. நீங்க நைட்டு இருட்டுல நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. அப்ப திடீர்னு யாரோ ஒரு பர்சன் உங்க முதுகுல வந்து குத்துறாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. நம்ம ஹீரோயின் தெரியாத மாதிரி யோசிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் பிளான் தான் போட்டு வச்சிருக்கா. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஃபுஜிவராவை பத்தி நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். லைப்ரரியில புதுசா ஒரு புக் வந்திருக்கிறத நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிருக்கா. கண்டிப்பா அதை ஃபுஜிவரா எடுத்துட்டு வந்து எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி கேள்வி கேட்பா அப்படிங்கறது அவளுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு. சோ அதனால நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்டே அந்த புக்கை அட்ட டு அட்ட படித்து வச்சிருக்கா. சோ எந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரியான ஆன்சர் வரும் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப கேட்ட பதில் கூட நம்ம சொல்ற பர்சன் வந்துட்டு நம்ம நைட் அவங்க கூட தான் தங்கணும்னு சொல்லி சப்கான்சியஸா ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபுஜிவாராவை சொல்றா. என்னது நானா அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவும் வெக்கப்பட்டு இருக்கா. ஆனா இஷிகாமி வந்துட்டு என்ன கொலை பண்ற அந்த பர்சன் கண்டிப்பா வைஸ் பிரசிடென்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் அப்படின்னா இஷிகாமி சப்கான்சியஸா என்ன லவ் பண்றானா. ஆனா எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா ஃபுஜிவாரா ஒரு தினசா மூஞ்ச வச்சுட்டு நின்னுட்டு இருக்கவோ அவ மூஞ்சே சரியில்லை. போன கொஸ்டின்கே அவ வந்து இடக்க மடக்கா தான் ஆன்சர் சொன்னா. இப்ப நான் சொல்ல போற நேம் தான் நான் சப்கான்சியஸா லவ் பண்றேன் அப்படின்னு அவ சொல்லிட்டா அப்படின்னா அவ்வளவுதான். அவ வந்து என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவா. எதுக்கோ சேஃபா கேம் விளையாடுவோம்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சியோட பேரை சொல்றான். இதுக்கான ஆன்சர் இந்த பர்சனை தான் நீங்க சப்கான்சியஸா லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லவோ இஷிகாமி ரொம்பவும் பயந்துட்டு இருக்கான். என்னது நான் சப்கான்சியஸா இவ்வளவு லவ் பண்றேனா பிரசிடென்ட் நான் சூசைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருந்தான். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கா. புக்ல இருக்கிற கொஸ்டின் போர் அடிக்கி அப்படின்னு சொல்லி அவ ஆன்லைன்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறா. ஒரு கார்டனுக்கு நீங்க போறீங்க, அங்க நிறைய அழகான பூக்கள் இருக்கு, நீங்க எத்தனை பூக்களை பறிச்சுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. நம்ம ஹீரோயின் அந்த புக்கை மட்டும் தான் படித்து வச்சிருந்தா. சோ ஆன்லைன்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. சரி ஒரு பர்சனோட நேம் கேட்கல, ரேண்டமா தான் கேட்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பதில் சொல்றாங்க. நம்ம ஹீரோ மட்டும் நான் ஒரு பூ 2 பூன்லாம் செலக்ட் பண்ண மாட்டேன், மொத்த பூவையுமே ஒரு ட்ரக் ஃபுல்லா ஏத்தி நான் வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயின் நைஸா போயிட்டு அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்க பறிக்கிற பூவை உங்க லவ்வர் கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம ஹீரோ சொன்ன ஆன்சர் அவ யோசிச்சு பார்த்துட்டு ஃபுஜிவாரா வந்து அதுல ஆன்சர் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களுக்கு பூ ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவ வேற ஒரு ஆன்சர் சொல்லி விட்டுருதா. இதுக்குதான் ஆன்லைனே நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்காக வேலை பார்க்குற அந்த மெய்டும் அதே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கா. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறதுக்கான நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம்ல போய் மீட் பண்ணி கூப்பிடுறா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூமுக்கு வராதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அது போக நீ பாரு ஸ்கூலோட ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு இருக்க, உன் ட்ரெஸ் கோட் சரியில்லை, நெயில் பாலிஷ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவளை திட்டவும் இது ஸ்கூல் ரூல்ஸையே பிரேக் பண்றதா இருந்தாலும் ஒரு பையனை கவர்றதுக்காக நம்ம எப்பவுமே அழகா தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்படின்னா நெயில் பாலிஷ் போட்டா பசங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவோ ஆமா கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு நானே உங்களுக்கு வீட்டுல போய் போட்டு விடுறேனே அப்படின்னு அவ சொல்றா. சோச்சின் அகாடமில பெடிக்யூர் பண்றதுக்கு அலௌட் உண்டு. அதனால நம்ம ஹீரோயின் பெடிக்யூர் பண்ணிக்கிட்டு கையில ஒரு ஸ்டோனையும் எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கா. பிரசிடென்ட் இதை நோட்டீஸ் பண்ணுவாரா, தேவையில்லாம எதுக்கு உன் கையில பெயிண்டிங் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. பேசாம நான் வீட்டுக்கு போயிருவா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருதான். சரி நம்ம ஹீரோயின் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம்குள்ள வரா. எதுக்காக கையை பின்னாடியே வச்சிருக்க, ஏதாச்சும் மறைச்சு வச்சிருக்கியா அப்படின்னு ஃபுஜிவாரா கேட்கவும் இந்த ஃபுஜிவாராக்கு இதுல மட்டும் தான் 6th சென்ஸ் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ஈஸியா கண்டுபிடிச்சிருந்தா. ஆனா பிரசிடென்ட் தான் இதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம பக்கத்துல போயிட்டு எப்படிலாம் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுவானோ அந்த மாதிரிலாம் அவ கையை காமிச்சுக்கிட்டே இருக்கா. பிரசிடென்ட் நோட்டீஸே பண்ணல அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறா. ஆனா நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிட்டான். இவளுக்கு ஃபேஷன்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இவன் நார்மலாவே ரொம்ப அழகா தான் இருப்பா. ஆனா எதுக்காக இப்ப அவ பெடிக்யூர் பண்ணிருக்கா. ஆனா அது நல்லா தான் இருக்கு. ஆனா நான் ஒருவேளை அதை சொன்னோம்னா ஒருவேளை ஹராஸ் பண்ற மாதிரி இருக்குமா. என்னோட சிஸ்டரோட ஷார்ட்ஸ் ரொம்ப குட்டியா இருக்குன்னு சொன்னதுக்கே நான் ஹராஸ் பண்ற மாதிரி பேசுறேன்னு சொல்லி அவ திட்டிட்டு போயிட்டா. சோ நான் இதை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபுஜிவாரா நீ உன்னோட ஹேர் கண்டிஷனரை மாத்திருக்கியா, எப்பவுமே அது ஹனி மாதிரியான ஒரு ஸ்மெல் அடிக்கும், ஆனா இப்போ கொஞ்சம் அது வித்தியாசமான ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ இஷிகாமி நீ கிரீப்பியா பேசுற அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்லவோ பிரசிடென்ட் நான் சூசைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்ட தானே செஞ்ச, அவ ஏன் என்ன கிரீப்பின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு போயிட்டு இருக்கான். ஒருவேளை நம்மளையோ கிரீப்பின்னு சொல்லிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணாததுனால அவ சோகமா இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஆனாலுமே நம்ம ஹீரோ எதுவுமே பேசிக்கிடல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவன் கிட்ட காட்டணும்னு ஆசைப்படல. அவருக்கு இது ரொம்பவோ பிடிக்கும்னு நினைச்சேன், ஆனா அவர் நோட்டீஸ் கூட பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவோ வருத்தப்பட்டு இருக்கா. ஹே ஷினோமியா உன்னோட நெயில்ஸ் அது அது வந்து
ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடிதான் என்னோட நெயில்ஸ் பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்களே அதை முழுசா சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்துறா. நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு மனசுக்குள்ள நினைக்கிறா. அவர் என்ன சொல்ல வந்தாரு உனக்காச்சும் தெரியுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டை போட்டு கொடுக்குறா. பிரசிடென்ட் நீங்க ஒரு லவ் எக்ஸ்பர்ட்ங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட ஐடியா கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் திரும்பவும் நம்ம ஹீரோ கிட்ட ஐடியா கேட்டு வரான். என்னது நான் லவ் எக்ஸ்பர்ட்டா, அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் வச்சா கூட அதுல நான் ஃபெயில் ஆவேன் அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது, சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பிரச்சனைன்னு கேட்கறான். இந்த பையன் இதுக்காக திரும்பவும் வந்திருக்கான். அந்த சேரிட்டி விஷயத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. பிரசிடென்ட் நான் அந்த பொண்ணோட கையை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எங்க ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அட பாவி இதெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து இங்க பேசிட்டு இருக்கியே, பிரசிடென்ட்டோட டயத்தை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, பிரசிடென்ட் கண்டிப்பா கோவப்பட போறாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தா நீ கரெக்டான ஆளுக்கிட்ட தான் வந்திருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவனோட பிரச்சனை இப்ப ஏபிசி லெவல் தான். லெவல்ல மொத்தமா 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிஸ் பண்றது, ரெண்டாவது, மூணாவது அப்படின்னு சொல்லி அந்தந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த பையன் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போகணும்னு நினைக்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சன்செட் ஆகிற பீச்சுக்கோ மவுண்டனுக்கோ அந்த பொண்ணை கூட்டிட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ பரவாயில்ல இவர் ரொம்பவும் ரொமான்டிக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. உன் கை லைட்டா அந்த பொண்ணு மேல உரசுற மாதிரி பாத்துக்கோ, அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட கை எப்படி ஒண்ணு ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவ்வளவு தூரம் அவளை கூட்டிட்டு போறதுக்கு என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு அந்த பையன் சொல்லவோ நீ பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ போட் ஓட்டுறதுக்காக லைசன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். அதே மாதிரி நீயும் ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கோ, 3 நாள் தான் ஆகும். போட் ஓட்டுற இடத்துல ஒர்க் பண்ணா உனக்கு அதிகமான துட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மொத்தத்துல பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணு என் பக்கத்துல இருக்கும்போது ஃபுல்லா எனக்கு ரொம்ப கை வேர்த்துக்கிட்டே இருக்கும், இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கவோ இது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை தான், உன்னோட கையில நீ ஒரு சர்ஜரி பண்ணா இது சரியாயிரும், சோ உனக்கு அதுக்கு காசு தேவைப்படும், நீ பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் என்ன சொன்னாலும் பிரசிடென்ட் அவனை பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ண வைக்கிறதுலயே இருக்காரு, ஒரு பொண்ணோட கையை பிடிக்கிறதுக்கு எதுக்காக பார்ட் டைம் ஜாப்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. நான் வேலை பார்க்குற இடத்துலயே ஆளு தேவைப்படுது, நீ வேணா அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த சம்மர் ஃபுல்லா நான் பிரசிடென்ட் கூட என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருந்தேன், ஆனா அவர் சம்மர் ஃபுல்லா பார்ட் டைம் ஜாப் தான் ஒர்க் பண்ண போறாருன்னா என்னோட பிளான் கெட்டு போயிடும், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. லவ் டிடெக்டிவ் ஃபுஜிவாரா இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுஜிவாரா அந்த இடத்துல வந்து நிக்கிறா. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லவோ அப்ப எதுக்கு தொப்பி மாட்டிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி என்ன பிரச்சனை அப்படின்னு ஃபுஜிவாரா கேட்கவும் ஒரு பொண்ணோட கையை அவன் பிடிக்கணுமா, அது போக அவனோட கையெல்லாம் ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லவோ அடைச்ச நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா அசால்ட்டா சொல்லவும் ஹே இது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையா லவ் பண்ற ரெண்டு பேரும் பக்கத்துல நெருங்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே நர்வஸா தான் இருக்கும், அதுதான் இதுல இருக்கிற பெஸ்ட் பார்ட்டி. அவன் தைரியமா போயிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிக்கணும், தைரியம் தான் இதுல முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்லவோ அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் தேவை இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அப்படின்னு அவ சொல்றா. அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் தேவை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஃபுஜிவாரா சொன்ன மாதிரியே தைரியமா அந்த பையன் அந்த பொண்ணோட கையை பிடிச்சு ஒரு வழியா அந்த பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. இன்னைக்குள்ள ரிசல்ட்ல நம்ம ஹீரோ தோத்து போயிட்டான். அது போக ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க, ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல அதிக ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இஷிகாமி சொல்றான். நம்ம ஹீரோயின் மிரட்டினதுனால தான் இஷிகாமி இன்னும் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்தும் கூட நான் பாப்புலரா இல்ல அப்படின்னு சொல்லி இஷிகாமி ரொம்பவே வருத்தப்படுறான். நீ பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நினைச்சா பேசாம ஏதாச்சும் ஒரு கிளப்ல போய் ஜாயின் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆக்சுவலி பாப்புலர் ஆகிறதுக்கு அந்த ஸ்கூல்ல 2 பிரமிட்ஸ் இருக்கு. ஒன்னு அந்த ஸ்கூல்ல நீங்க ரொம்பவும் பணக்காரங்களாவோ ரிச்சாவோ இருக்கணும், அந்த வகையில உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும். ரெண்டாவது கிளப், எந்த ஒரு கிளப்பா இருந்தாலும் சரி உங்களுக்கு திறமையே இல்லைன்னா கூட நீங்க அந்த கிளப்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாப்புலர் ஆயிருவீங்க. ஏன்னா ஒரே கிளப்ல கண்டிப்பா உங்க கூட ஒரு பொண்ணு இருக்கும், அது உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்டா அமைய கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இஷிகாமிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. கிளப்னு சொன்ன உடனே இஷிகாமி செம டென்ஷன் ஆகுறான். சரி இவனை மைண்ட் டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி வா கிளப்புக்குள்ள பட்ஜெட் எல்லாம் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்டா கிளப்புக்குள்ள பட்ஜெட் அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கம்மியாக்கணும் அப்படின்னு சொல்லி இஷிகாமி சொல்றான். எதனால அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுலயும் முக்கியமா இந்த வாலிபால் கிளப் பாஸ்கெட் பால் கிளப்புக்கும் அவங்களுக்குலாம் நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இஷிகாமி சொல்லவும் உன்னோட பர்சனல் பிரச்சனை எதுக்கு இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா இல்ல இதை நான் அவங்களோட நல்லதுக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இஷிகாமி வில்லத்தனமா சொல்றான். நீ சொல்றத பார்த்தாலே தெரியுது அது உன்னோட பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கவும் அவன் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். பாஸ்கெட் பால் கிளப்ல இருக்கிற ஒரு பையன்ட்ட நம்ம நெக்ஸ்ட் சண்டே வெளியே போலாமா அப்படின்னு சொல்லி அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கேட்கவும் சரி எனக்கு பிராக்டிஸ் இருக்கு, எங்களுக்கு டோர்னமெண்ட் நடக்கிறதுனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். என்ன தைரியம் இருந்தா அந்த பையன் ஒரு பொண்ணு கூப்பிட்டு வெளியே போகாம இருந்திருப்பான், பொண்ணு கிடைக்கிறதுலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நான் பாப்புலரே இல்லாத பையன் ஆனா எனக்கு பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் நல்லா தெரியும், அதனாலதான் நம்ம கிளப்பே இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இஷிகாமி சொல்லவும் நான் ஃபர்ஸ்டே சொன்னல நீயும் ஒரு கிளப்ல ஜாயின் பண்ணினா கண்டிப்பா உனக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும், ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட மத்த மெம்பர்ஸ் கூட கிளப்ல இருக்காங்க, ஃபுஷிவரா வந்துட்டு ஒரு கேம் கிளப்ல இருக்கா, ஷினோமியா ஆர்ச்சரி கிளப்ல இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது ஷினோமியா ஆர்ச்சரி கிளப்ல இருக்காளா, ஆமா அவளுக்கு அதுதான் செட் ஆகும், ஏன்னா அவ பாடி ரொம்பவும் ஒல்லியா இருக்கிறதுனால அது மட்டும் தான் அவளுக்கு செட் ஆகும், இல்லைன்னா அவளுக்கு அங்க எங்கன்னு தட்டும். அது போக ஃபுஷிவராவை யோசிச்சு பாருங்களேன், அவ மட்டும் ஆர்ச்சரி இது பண்ணா அவளுக்கு கண்டிப்பா தட்டும் அப்படின்னு சொல்லி அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நைஸா சிக்னல் கொடுக்குறான், டே இஷிகாமி அவங்க பின்னாடி தான் நிக்காங்கன்னு, அதை கவனிக்காம அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி ஃபுஜிவரா பொறுமையா பேப்பரை மடக்கி டம்மு டம்முன்னு அவன் மண்டையிலேயே அடிக்கிறா. ஃபுஷிவரா ரொம்பவும் நல்ல பொண்ணு, அவளாச்சும் ஒன்னு அடிச்சு மன்னிச்சு விட்டுட்டா, ஆனா நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவும் பிரசிடென்ட் அவங்க சாவடிக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷிகாமி அங்க இருந்து கிளம்பியிருந்தான். பிரசிடென்ட்
இந்தாங்க டயர்டா இருப்பீங்க, கோலா குடிங்க, அப்படியே எங்க கேம் கிளப்போட பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் அதிகமா போடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் அவளோட கிளப்ல ஜாயின் பண்ண கூட்டலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்குள்ளேயே ஃபுஜிவாரா நீங்க எங்க கிளப்ல வந்து ஜாயின் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நீங்க எங்க கிளப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் நினைத்தாலும் என்னால எந்த கிளப்லயும் ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. இருந்தாலும் இவங்க என்ன இப்படி இழுத்து விளையாடுறது நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இங்க இஷிகாமி ரொம்பவும் சோகமா போயிட்டு இருக்கான். ஃபுஜிவாரா அவ ஃபேமிலி கூட டூர் போன டயத்துல நடந்த காமெடியை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயின் நிறைய சிரிப்பு வந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணி லைட்டா தான் சிரிக்கிறா. ஹே காகுயா, நம்ம மிடில் ஸ்கூல்ல இருந்த டைம்ல உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் நீ லைட்டா கூட சிரிக்க மாட்ட. உனக்கு ஐஸ் பிரின்சஸ்னு பேரே வச்சிருந்தாங்க. இங்க ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் கூட வந்தப்பமா அவ்வளவா சண்டை தான் போட்டுட்டு இருந்த. ஆனா பரவாயில்ல, இப்பெல்லாம் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு ஃபுஜிவாரா சொல்லவோ, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாத அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோயின் சிரிக்கவே இல்லாததுனால அவளுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. நீ ஒரு நாள் நல்ல கேக்கப்புக்கு சிரிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்றா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது வீணட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோயினுக்கு சம சிரிப்பு வருது. என்னாச்சு அப்படின்னு கேட்கவோ, இல்ல ரொம்பவும் சூடா இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சமாளிக்கிறா. திரும்பவும் ஃபுஜிவாரா பேசும்போது வீணர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோயின் திரும்பவும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ என்னாச்சு அப்படின்னு ஃபுஜிவாரா கேட்கவோ, திரும்பவும் நம்ம ஹீரோயின் சமாளிக்கிறா. வீணர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்துட்டு வாழைப்பழத்தை தூக்கி வாயில அமைக்கிறவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல ஒரு டபுள் மீனிங் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் வீணர் அப்படிங்கிறது. நம்ம ஹீரோயின் ரொம்பவும் ரிச் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நார்மல் பீப்புள் யூஸ் பண்ற அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவ கேட்டதில்ல. சோ அதனால தான் இப்போ அதை கேட்கும்போது அவ சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா ஃபுஜிவாராக்கு மட்டும் இது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஹீரோயினை திருப்பி திருப்பி அதே வார்த்தையை சொல்லி சிரிக்க வைப்பா. எப்படியாச்சும் நான் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சா. வீணர் அப்படின்னு ஃபுஜிவாரா சொல்லவோ, ஹே ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம். கெட்டப்புக்கு சிரிக்கணுங்கிற என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு வீணர் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்ம ஹீரோயினை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ உள்ள வரவோ டக்குன்னு நம்ம ஹீரோயின், ஹே அமைதியாரு ப்ளீஸ், அவர் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லாதான்னு சொல்லவோ, ஒரு பையன் முன்னாடி நான் எப்படி இந்த வார்த்தையை சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு, நான் கண்டிப்பா என் வாயால இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ வில்லத்தனமா சிரிச்சுட்டு போறா. பிரசிடென்ட் எதையோ வாயில அமுக்குவேன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டே, அது என்னது அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவோ, பிரசிடென்ட் மட்டும் அதை சொன்னா நான் கண்டிப்பா சிரிச்சிருவேன், கண்ட்ரோல் இல்லாம போயிருவேன், என்னோட பிரெயினை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சாப்பாடு அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுதா. மஞ்சள் கலர்ல இருக்கிற ஒரு பழம் என்ன பழம்னு சொல்லுங்க பாப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டவா கேட்கவோ, நம்ம ஹீரோயின் டக்குன்னு எலுமிச்ச பழம் அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டுருதா. ஒரு வழியா நம்ம ஹீரோவோட வாயில இருந்த அந்த வீணர் அப்படிங்கிற வார்த்தையை வர வைக்காம நம்ம ஹீரோயின் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. நீ வீணருங்கிற வார்த்தையை நான் அவர் சொல்ல வைக்கவே விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா நம்ம ஹீரோயின் கிட்ட கத்தவோ, நீங்க என்ன தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடிடுதான். ஐயோ பிரசிடென்ட் அது நான் இல்ல ஃபுஜிவாரா தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சோகமாகவோ, வீணர் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம ஹீரோயினை சிரிக்க வைக்கிறா. அது டபுள் மீனிங்கான விஷயம் அப்படிங்கிறதுனால அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு உள்ள என்னமோ கிரேசியா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷிகாமி வெளியே வைக்கப்பட்டு இருக்கான். சோச்சின் அகாடமில மிடில் ஸ்கூல் அண்ட் ஹை ஸ்கூலோட பில்டிங் பக்கத்துல தான் இருந்துச்சு. ஜூனியர் பொண்ணுங்க பாதி பேர் சீனியருக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் அந்த பில்டிங்க்கு போவாங்க. ஆனா இந்த பொண்ணு அதுக்காக இந்த பில்டிங்க்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ஒரு ஒயிட் கலர் ஹேர்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவ ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. ஒரு பொண்ணு இருக்காக நான் இவ்வளவு கியூட்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. என்னோட பேரு கே ஷிரோகனே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் ஆகபோ, ஷிரோகனேவா அப்படின்னா இது நம்ம பிரசிடென்ட்டோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆவரா. சரி உள்ளவா, ஆமா என்ன விஷயமா இங்க வந்த, பிரசிடென்ட் வேற ஒரு மீட்டிங்காக வெளியே போயிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், அந்த மீட்டிங்கை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சி சொல்லவும், ஆமா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட் அதுல ஒழுங்கா பேசலாம்னு சொல்லி அவர் இந்த ஊரை விட்டே தள்ளி வச்சிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோவோட சிஸ்டர் ரொம்பவும் வருத்தமா இருக்கவும், ஹே கவலைப்படாத, உங்க அண்ணனுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னோட பவரை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோயினோட பிளானே ஆக்சுவலி வேற. ஏன்னா நம்ம ஹீரோ கூட இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே நம்ம ஹீரோயின் க்ளோஸ் ஆயிட்டா அப்படின்னா நம்ம ஹீரோக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அது போக அவனோட தங்கச்சி இவ்வளவு பிக் சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டானா இவ ஃபேமிலில ஒரு மெம்பர் மாதிரி. சோ எப்படியாச்சும் நம்ம ஹீரோவோட தங்கச்சியை நம்ம ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. எங்க கிளாஸ் பட்ஜெட் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே என்னதான் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க, இது கரெக்டா இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், நம்ம ஹீரோயின் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைக்கிறா. நீ கால்குலேஷன்லாம் எதுவும் தப்பு பண்ணல, ஆனா இந்த இடத்துல புல்லட்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷிகாமி வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றான். நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆயிட்டு சரி அவ கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு வேற வழிகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. தங்கச்சி கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவங்க வீட்டுக்கு அவ கண்டிப்பா கூப்பிடுவா. உடனே அவங்க அப்பாவையும் போய் மீட் பண்ணலாம். நீயும் எனக்கு மகா மாதிரி தான், எங்க ஃபேமிலில நீயும் ஒரு மெம்பர், நீயும் இங்கே வேணாலும் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஓவரா கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கா. எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டதுனால நம்ம ஹீரோக்கு வேற ஆப்ஷன் இல்ல, கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பிளான் போட்டா. ஃபுஜிவாரா அந்த இடத்துக்கு வரவும் அவகிட்ட நம்ம ஹீரோவோட தங்கச்சி ரொம்பவும் க்ளோஸா பழகுறா. ஆமா நீங்க ரெண்டு பேரும் எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டா. ஃபுஜிவாராவோட தங்கச்சியும் அதே கிளாஸ்ல தான் படிக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் கேமிங் அடிக்கடி ஒன்னா விளையாண்டுருக்காங்க. சோ அதனால தான் இவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இந்த ஃபுஜிவாரா என் முதுகுக்கு பின்னாடி எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா, அது கூட நான் தெரியாம இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு, சரி ஓகே இதெல்லாம் சகஜம் தானே
தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஃபுஜிவாராவை பிக் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இந்த ஃபுஜிவாரா ஒரு ஏலியன் கிரீச்சர், இந்த மாதிரி கிரீச்சர்னால தான் இந்த உலகமே அழிஞ்சு போகுது, இந்த கிரீச்சர் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செம டென்ஷன் ஆகுறா. நம்ம ஷாப்பிங் போலாமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஹே நீயும் வரியா அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா நம்ம ஹீரோயினை கேட்கவோ நீ தான் உண்மையிலேயே பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறா. நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த மீட்டிங் நல்லபடியா முடிச்சுட்டு வந்துட்டா. ஆமா நேத்து எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு நீ வந்திருந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா வந்திருந்தேன், ஃபுஜிவாரா கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தேன், அப்புறமா வைஸ் பிரசிடென்ட் காகியா அவங்களையும் மீட் பண்ணேன், ஆனா அவங்கள பார்க்கும்போது எனக்கு பேச்சே வரல, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்பட்டு அங்க இருந்து போய்தா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அவளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. எக்ஸாம் இருப்போது நீ என்ன விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபுஜிவாராவை பார்த்து கேட்கறா. எக்ஸாம்க்கு முன்னாடி எப்பவுமே நம்ம சீரியஸா இருக்க கூடாது, காமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்றான். ஆனா உண்மையிலேயே நம்ம ஹீரோ ரொம்பவும் பயந்துகிட்டு இருக்கான். ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்டா இருந்துமே கூட நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ வரைக்கும் டாப் பிளேஸ்லயே இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோ ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டா இருக்கான். அதுக்காக அவன் ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்றான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோ ஆமா பிரசிடென்ட் சொல்றது கரெக்ட் தான், எக்ஸாம்க்கு முந்தின நாள் நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றதோ போய் தான். ஏன்னா நம்ம ஹீரோயினோ அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்காக ரொம்ப நாளா போராடிக்கிட்டே தான் இருக்கா. ஆனா எப்பவுமே நம்ம ஹீரோ தான் டாப் பிளேஸ்ல இருந்துகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் செகண்ட் பிளேஸ்க்கு தான் வரா. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இஷிகாமி கிளம்பவோ நீ தான் இருக்கிறதுலேயே கம்மியான மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். நான் லைப்ரரிக்கு தான் போறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஆனா இஷிகாமியுமே போய் தான் சொல்றான். அவன் படிக்கிறதுக்காக லைப்ரரிக்கு போல, புதுசா வந்த கேமை வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, நான் ஆனா படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்லவும் வருஷம் ஃபுல்லா நம்ம கிளாஸ்ல கவனிச்சதே நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், எக்ஸாம்க்கு முந்தின நாள் டென்ஷன் ஆனோம் அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் சொல்லவோ ஆமா நான் கூட எக்ஸாம்க்கு முந்தின நாள் படிக்க மாட்டேன், மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அப்படின்னா நானும் படிக்க போறது இல்ல அப்படின்னு ஃபுஜிவாரா சொல்லிதா. எப்பவுமே டாப் 100 ரேங்க் உள்ள வர்றது இல்ல, எப்பவுமே படிக்கிற பசங்க கிட்ட கேட்டா அவங்க படிக்கல அப்படின்னு சொல்லி போய் தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. என்ன கொஸ்டின் வரப்போது, போன எக்ஸாம்ல எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு டீடைலையும் நோட் பண்ணி தான் அவங்க எல்லாம் படிப்பாங்க. இப்போ எக்ஸாம் டே வருது, ஃபுஜிவாரா கஷ்டப்பட்டு உட்காந்து கடைசி நிமிஷத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. கடைசி இந்த நிமிஷத்துல தான் நீ எப்பவுமே பதட்டம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ சொல்றதே ஒரு பொய், ஏன்னா அவனே ரொம்பவும் பயந்துகிட்டே தான் இருக்கான். காகுயா ஷினாமியா அவ எல்லாத்துலயுமே ரொம்பவும் திறமைசாலி, அது போக அவ ஃபேமிலி ரொம்பவுமே ரிச்சான ஒரு பர்சன். ஆனா நம்ம ஹீரோ அப்படி கிடையாது. சோ 8வது உயரத்துல இருக்கிற காகுயாக்கு நம்ம ஹீரோ ஈக்குவலா தெரியணும் அப்படின்னா அவன் இந்த ஸ்டடீஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் உண்டு. சோ அதனால தான் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம எப்பவுமே காகுயாவோட ஃபர்ஸ்டா வரணும்னு சொல்லி எக்ஸாம் எழுதுறான். இப்போ எக்ஸாம் ரிசல்ட் வருது. ஓ வழக்கம் போல தானா, நான் ஃபர்ஸ்ட் நீ செகண்ட், எப்படியோ லக்ல தான் பாஸ் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் லக்ல யாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டாங்க, உங்க ஹார்ட் ஒர்க்குக்கு இது கிடைச்சிருக்கு, எனக்கு இதுல சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனா உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோயின் ரத்த கண்ணீரே சிந்திட்டு இருக்கா. ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் எக்ஸாமை பத்தி ரொம்பவும் பயந்துட்டு இருக்க தேவையில்லை, ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில ரொம்பவும் நர்வஸா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். ஆனா பாத்ரூம்குள்ள போயிட்டு ஐயா தாலி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு கிடக்கான். நம்ம ஹீரோயின் செகண்ட் வந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான். ஆனா கதை இதோட முடியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க, ஒரு வருஷத்துல மொத்தமா 5 எக்ஸாம் வைப்பாங்க, அதுல 2 சப்ஜெக்ட்ல ஆல்ரெடி இஷிகாமி ஃபெயில் ஆயிட்டான். சோ இந்த தடவையும் அதே எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா நம்ம திரும்பவும் இந்த கிளாஸை படிச்சாகணும். இஷிகாமியோட சார் எல்லாத்தையும் திட்டினதை நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து கேட்கறா. அவன் நிலைமையை நினைச்சு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வருத்தப்படுறா. ஹே இஷிகாமி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். எதுவா இருந்தாலும் இங்கே பேசுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இல்ல நான் கொஞ்சம் தனியா பேசணும் நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். இவங்க என்ன கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். நான் சொன்ன பேச்ச முதலே கேட்டு வந்திருந்தேன்னா இப்படி உனக்கு அவஸ்தை தேவையா, நான் சொல்றதை மட்டும் நீ கேட்கலன்னா உன் கதை அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஷினோமியா என்ன கொடூரமா கொல்ல போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவும் பயந்துட்டு இருந்தா. ஒரு வாரத்துக்கு உனக்கு போன்ஸ் அண்ட் வீடியோ கேம்ஸ் கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். போன் இல்லாம என்னால இருக்க முடியாது, என் உடம்ப கொள்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தா என்னோட சோலையோ சேர்த்து கொள்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் பயந்துட்டு இருக்கான். முதல்ல இதை சாப்பிட்டு அப்படின்னா தான் உன்னோட பிரெயின் ஒழுங்கா ஒர்க் ஆகும், அதுக்கப்புறமா இந்த மொத்த சமயம் செஞ்சு முடி அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே அவன் ஓரளவு நல்லா தான் ஆன்சர் பண்ணியிருக்கான். சரி இவனை இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் உனக்கு டியூஷன் எடுக்க இந்த ஒரு வாரத்துக்கு இதே டயத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அவன் ஒவ்வொரு நாளும் தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனை போரி வச்சு பிடிச்சிருந்தா. அப்புறம் இவனால தப்பிச்சு ஓட முடியாதுன்னு தெரிஞ்சு 5வது நாள் அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கே ட்ரை பண்ணல. நீங்க என்னதான் பிளான் போட்டிருக்கீங்க, என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி இஷிகாமி கேட்கவும் பெருசாலாம் எதுவும் பிளான் பண்ணல, நீ இந்த தடவையே எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா திரும்பவும் அதே கிளாஸ் படிப்பா, உன்னால ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வேலை பார்க்க முடியாது, நீ இல்லைன்னா பிரசிடென்ட்க்கு தான் ஒர்க் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா என்ன பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி இஷிகாமி கேட்கறான். இஷிகாமியோ நம்ம ஹீரோயினோ தனியா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவங்க 2 பேரும் லவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பொண்ணுங்க ரோமன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்றதுனால உங்க பேரும் சேர்த்து தான் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி இஷிகாமி சொல்லவோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஹே கேர்ள்ஸ் இது லைப்ரரி, சோ கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க ஏதாச்சும் என்கிட்ட பேசணும்னு விரும்புனீங்கன்னா தாராளமா என்கிட்ட சொல்லலாம், நான் கேட்கறதுக்கு ரெடி தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ அந்த இஷிகாமி கூட போய் நீங்க ஏன் உட்கார்ந்திருக்கீங்க, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா, நிறைய பேர் அவனை பத்தி அப்படின்னு அந்த கேர்ள்ஸ் சொல்ல வரவும் மத்தவங்க சொல்றதை வச்சு ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ற ஆள் நான் கிடையாது, நானே அவனை பத்தி தெரிஞ்சுக்கிடுவேன், அதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவங்களை திட்டி விட்டுருதா. எதுக்காக மெனக்கிட்டு இவ்வளவு எக்ஸ்ட்ரீம்க்கு போறீங்க அப்படின்னு சொல்லி இஷிகாமி கேட்கவும் நீயும் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஒரு மெம்பர் தான், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை
பண்ணா ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட கடமை தானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நான் செய்யணும்னு நினைச்சதா அவ செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஃபுஜிவாரா ஆவரேஜா மார்க் வாங்கியிருக்கா. இஷிகாமி எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணிட்டான், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னா. என்னடா மார்க் இது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியோ ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி செம திட்டுறா. ஷினாமியாவோட கேரக்டரே இப்படிதான், அவ எப்பவுமே இப்படிதான் திட்டிட்டு இருப்பா. ஆனா உள்ளுக்குள்ள அவ உண்மையிலேயே ரொம்பவும் நல்ல பொண்ணு. அவனை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக அவ ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்கா. அதனாலதான் எனக்கு அவளை ரொம்பவும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வந்துட்டு டக்குன்னு நிப்பாட்டிருந்தான். அதனாலதான் உங்களுக்கு அப்படின்னு ஃபுஜிவாரா கேட்கப்போ, ஒன்றும் இல்லை அதை ஃப்ரீயா விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இடி இடிக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா பயப்படுவோம். அப்படின்னா உன்னோட காதை பத்தி கிட்ட வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, தலைப்பிள்ளையோட தொப்புல தான் மின்னல் தாக்குன்னு சொல்லி எங்க ஆயா சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் என்னோட வயித்தை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்றா. அவ என்ன சொல்றா நம்ம ஹீரோ கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறான். சரினா அவளுக்கு பதில் நம்ம ஹீரோயின் அவளோட காதை முடுறா. நம்ம ஹீரோக்கு போன்ல சிக்னலே இல்ல. போச்சு, இவ்வளவு பெரிய புயல்ல என்னால எப்படி வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். பேசாம நம்ம வேணா நம்மளோட கார்ல கூட்டிட்டு போய் அவரை விடலாமா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு அவன்கிட்ட சொல்ல போறதுக்குள்ள, போச்சு அப்படின்னா அது இன்டெரக்டா நான் அவரை டேட்டிங் கூப்பிடுற மாதிரி நானும் அவரும் மட்டும் தனியா கார்ல இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து வெக்கப்பட்டு இருக்கா. இல்ல நான் அவர்கிட்ட டைரக்டா ஃபர்ஸ்ட் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாராவோட மண்டையை பொறுத்து போட்டு நசுக்கிட்டு இருக்கா. நான் தானே அவர்கிட்ட கேட்க கூடாது, பேசாம அவரை என்கிட்ட கேட்க வச்சா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பிளான போடுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கா. ஹோ, என்னோட டாக்ஸி வந்துடுச்சு. ஆமா பிரசிடென்ட், நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா கேட்கவும், அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேணா என் கூட டாக்ஸில வாங்கலன்னு ஃபுஜிவாரா சொல்லப்போ, திரும்பவும் மின்னல் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவளை பயன்படுத்தி விட்டுட்டு, கவலைப்படாத உன்னோட கண்ணையோ காதையோ நான் பத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நைஸா அவளை வெளியே கூட்டிட்டு போயிருந்தா. என்னோட ஷிஃப்ட்டுக்கு வர ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க வேலைக்கு லேட்டா போனா உங்களோட பேர் அங்க கேட்டு போயிரும். டாக்ஸி பிடிச்சு போலான்னு பார்த்தா அதுக்கு உங்களுக்கு நிறைய காசு தான் செலவாகும். சோ உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாச்சும் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இன்டெரக்டா அவளை சொல்றா. நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்ரூம்க்கு போறான். இப்போ டாக்ஸி பிடிச்சு வேலைக்கு போனாலும் இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள வேலைக்குள்ள காசையே டாக்ஸிக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். சோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தா, ட்ரெயின்லாம் திரும்பவும் ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவளுக்கு மெசேஜ் வருது. பிரசிடென்ட்க்கு இது தெரியவே கூடாது, இல்லைன்னா என்னோட பிளான் கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, பிரசிடென்ட் திரும்பி வர்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸ்ல அவனோட பேட்டரியை ட்ரை பண்ணி ஆகணும். பிளான் பண்ணி நம்ம ஹீரோவோட பேட்டரியை சோலி முடிச்சிருந்தா. நம்ம ஹீரோ அவளோட பிளானை கண்டுபிடிக்கல. அவனோட பேட்டரி கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு, உன் போன கொஞ்சம் தாரியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்னோட டிரைவர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து ஓடிடுதா. பிரசிடென்ட் அவரை கூட்டிட்டு போக சொல்லி என் கிட்டதான் கண்டிப்பா வந்து கெஞ்சி கேட்க போறாரு அப்படின்னு சொல்லி அவ கனவு கோட்டை கட்டிட்டு இருக்கா. உங்க பிளான் நிறைவேறாது, அவரு உங்க கூட வந்தா நான் எப்படி வீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட மெய்டு கேட்கவும், நடந்தே வீட்டுக்கு வா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இந்த கர்மான்னு ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு கேட்கவும், என்னோட பிளான் மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருந்தா. பாத்தீங்கல்ல, இதுக்கு பேர் தான் கர்மா அப்படின்னு அந்த மெய்டு சொல்லவும், நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணி மலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கா. மலையில நனைஞ்சதுனால நம்ம ஹீரோயினுக்கு செம ஃபீவர் வந்துருச்சு. அப்படின்னா நான் இன்னைக்கு ஸ்கூல் போக முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கா. நீங்க எப்பவுமே இதே மாதிரி கியூட்டா இருந்தீங்கன்னா என்னோட வேலையை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு நினைக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ஃபீவர்ங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஆக்சுவலி நேத்து என்ன நடந்ததுங்கிறத நம்ம அப்புறமா பார்ப்போம். யாராச்சும் ஒரு தடவை கிட்ட கொடுக்க வேண்டிய ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் போயிட்டு வரேன் ஏன்னா அவ ஃபீவர் டைம்ல ரொம்ப கியூட்டா இருப்பா, அதை நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்றா. நம்ம ஹீரோ என்னென்னமோ கற்பனை பண்றான். அவ ரொம்ப கியூட்டா இருப்பா, நம்மள ஹக் பண்ண கூட சொல்லுவா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ என்னெல்லாமோ யோசிச்சு பாக்குறான். அவளோட கியூட்னஸ் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும், இதை யாருமே மிஸ் பண்ண கூடாது, பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்லவும், இஷிகாமி பயந்துகிட்டே இல்ல வேண்டாம் யாராச்சும் ஒருத்தர் போவோம் அப்படின்னு சொல்றான். கான்சென்ட்ரேஷன் கேம் வச்சு நம்ம இதை டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்றா. இதுல நீங்க சீட்டிங் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா 5 பாயிண்ட் மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்றா. இப்போ அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணவுமே நம்ம ஹீரோ நீ சீட்டிங் பண்ற அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாராவை பார்த்து சொல்றான். உன்னோட டெக்னிக்கை நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் தான், ஆனா சீட்டிங் பண்றவங்கள டிஸ்குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லாம 5 மைனஸ் பாயிண்ட்ஸ் சொன்ன பத்தியா, அப்பதான் நான் நோட்டீஸ் பண்ணேன். இதுக்கு பேரு டிசைன் மாதிரியா தெரியுது, இதுக்கு பேரு நம்பர் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி திட்டுறான். நீ சீட்டிங் பண்ண பாத்திருக்கியா, வெக்கமா இல்ல கேவலமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இஷிகாமி ரொம்பவும் பிடிச்ச அவளை திட்டிட்டு இருக்கான். சரி ஓகே, எப்படினாலும் உனக்கு -5 பாயிண்ட்ஸ் சொல்லவோ, சரி நம்ம வேற கார்ட்ஸை வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்றா. இப்ப வேற புது கார்ட்ஸை வச்சு அவங்க விளையாடுறாங்க. இஷிகாமி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கான், நம்ம ஹீரோ செகண்ட் பிளேஸ்ல இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ ஜெயிச்சிட கூடாதுன்னு சொல்லி ஃபுஜிவாரா ஓடையில கார்ட்ஸை குழப்பி வச்சுட்டா. நம்ம ஹீரோக்கு இப்ப எந்த கார்டு எந்த இடத்துல இருந்ததுங்கிறது மறந்து போச்சு. ஃபுஜிவாரா செம ஃபாஸ்டா அந்த -5 பாயிண்ட்ஸையும் தாண்டி இப்ப அதிகமா நம்ம ஹீரோ ஈக்குவலா வந்துட்டா. நம்ம ஹீரோ கரெக்டான கார்டு எடுக்காம மிஸ் பண்ணிட்டான். ஆனா ஹீரோயினோட கியூட்னஸ் மிஸ் பண்ண அவனுக்கு விருப்பம் இல்ல. ஒருவேளை நேத்து அவங்க மலையில நின்னுட்டு இருந்ததுனால தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சோ அப்படின்னு இஷிகாமி கேட்கவும், இல்லையே அவளை கூப்பிடுறதுக்காக கார் வந்துச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நான் என் கண்ணால பார்த்தேன், ஷினோமியா மலையில நனைஞ்சிட்டு இருந்தா, யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி இஷிகாமி சொல்ல, ஒருவேளை அது எனக்காகவா இருக்குமோ, எனக்கு இருட்டுல சரியா உருவம் தெரியல, அப்படின்னா என்னதான் அவ இப்ப ஃபீவர்ல படுத்திருக்காளா, இதுல கண்டிப்பா நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கிங் ஸ்பேட்ஸை ஃபுஜிவாரா எந்த இடத்துல வைக்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அப்பதான்
அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. இப்போ நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா அந்த இடத்துல ஜெயிச்சிட்டு இருக்கான். ஒரு வழியா நம்ம ஹீரோ தான் அந்த கேம்ல வின்னர் ஆகுறான். உன்னோட சீட்டிங்க நான் கண்டுபிடிக்கலன்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஃபுஜிவாரா திருன்னு முழிக்கிறான். அந்த 4க்கு ஒரு டைரக்ஷன் காட்டுற மாதிரியான ஒரு சிம்பிள்ல இருக்கு. சோ ஃபுஜிவாரா கார்ட்ஸை திரும்ப வைக்கும்போது எந்த கார்ட்ஸ் எந்த இடத்துல இருக்குங்கிறத நோட்டீஸ் பண்ற மாதிரியான ஒரு சீட்டிங்க வச்சிருக்கா. இப்படி கேவலமா ஒரு விஷயம் பண்றியா, உனக்கு வெக்கமா இல்ல, மானம் இல்ல, சூடு சொரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இஷிகாமி அவளை பிடிச்சி ரொம்ப திட்டிட்டு இருக்கான். பிரசிடென்ட் நான் சூசைட் பண்ண போறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுஜிவாரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. என்னோட சிஸ்டர் கிட்ட இந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சு, இவங்க கிட்ட வேற ஏதாச்சும் சீட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா யோசிக்கிறா. இதை காகியா பண்ணியிருந்தானா கண்டிப்பா நான் அவளோட பிளானை கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ அவளை பார்க்க போனோமேன்னு சொல்லி நர்வஸ் ஆகுறான். எனக்கு ஓட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இன்னும் குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன கொடுக்கலாங்கிறத டிசைட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போறான். ஷினோமியா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட இந்த வீடை நான் ஒரு தடவை ஆன்லைன்ல பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா அந்த வீடு ரொம்பவோ பெருசா இருக்கு. நான் லேடி காகியாவோட மெய்டு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ என்னது ஒரிஜினல் மெய்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். வீட்டுக்குள்ள வாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு கூப்பிடவோ ஐயோ வீட்டுக்குள்ள எல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், இதை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுதான். நான் தான் ஏதாச்சும் பண்ணணும். என்ன சார் நீங்க ஒரு லேடி கிட்ட டைரக்டா நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு நம்ம ஹீரோவா ரூமுக்கு கூட்டிட்டு போனா நான் எங்க தேடியுமே அது கிடைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். என்ன தேடுறீங்க அப்படின்னு அந்த மெய்டு கேட்கிறா. எனக்கு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு ஃபயர் ஒர்க்ஸ் வேணும், பட்டாசை கொண்டு வாங்க, எனக்கு ஃபயர் ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு அந்த மெய்டு சொல்லுவோம். என்னது பிரசிடென்ட் நீங்களா, நீங்க எதுக்காக என் கூட வாழ்றதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் நான் ஒன்னும் உன் கூட வாழலாம் வரல, பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனாலே அவங்களுக்கு ஐடி வந்துடும். இது கிட்டத்தட்ட ஒரு டிசார்டர் மாதிரி தான். ஒரு மனுஷனோட ஆசையை ரொம்பவோ அடக்கி வச்சுட்டே இருந்தா அது ஒரு கட்டத்துல வெளிப்படும்ல, அந்த மாதிரி தான் இவங்க இந்த ஸ்டேட்ல இருக்காங்க. இந்த ஸ்டேட்ல இருக்கும்போது லேடி காகியாவோட ஆள் மனசுல இருக்கிற எல்லா ஆசையுமே வெளியே வரும். ஆனா இவங்க நார்மல் ஆனதுக்கு அப்புறமா இவங்க இந்த ஸ்டேட்ல என்னெல்லாம் பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க, எல்லாத்தையும். சோ இவங்க இப்படி இருக்கும்போது நீங்க எது செஞ்சாலுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நாங்க யாருமே 3 மணி நேரத்துக்கு இந்த ரூம்குள்ள வரமாட்டோம். இந்த ரூம் எல்லாமே சவுண்ட் ப்ரூஃப் தான். தனியா இருக்கான்னு சொல்லி நீங்க தப்பா ஏதோ விஷயம் பண்ணிடாதீங்க. ஆனா அவங்க நார்மல் ஆகும்போது இப்போ நீங்க என்ன செஞ்சாலும் மறந்துடுவாங்க, என்ன செஞ்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்க்கவும் நான் அந்த மாதிரி பையன் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு குடிக்க ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா உன்கிட்ட ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நான் எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மனநிலைமையில இப்போ அவ இல்ல. ஆனா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவ ஆள் மனசுல என்ன இருக்கு, என்ன பத்தி அவ என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிடலாமா? இல்ல வேண்டாம், அப்படி பண்ணா தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நீ எனக்காக தான் மலையில வெயிட் பண்ணிட்டு இருந்தியா, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ இல்ல அப்படி இல்ல நான் உங்களை கஷ்டப்படுத்தினதை நினைச்சு ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவ சொல்லவோ நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நான் யார்கிட்டயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஸ்ட்ராட்டஜி பிளான் யூஸ் பண்ணி தான் எனக்கு வாங்க தெரியும். அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை தான் வருது. ஆனா நான் ஆசைப்பட்டது செய்யறதுக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பக்கத்துல கூப்பிட்டு பொடிச்சு இழுத்து அவனை என் கூட சேர்ந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுக்கிடுதா. என்ன நீ ரொம்பவோ வெக்கப்படுதியா, இப்ப கூட நீ ரொம்பவோ கியூட்டா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்போ எது நடந்தாலும் அவ மறந்துடுவா அப்படின்னு அந்த மெய்டு சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ கண்ட்ரோல் மீறி போக கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிருந்தான். எவ்வளவு நேரமா நான் தூங்கிட்டு இருக்கேன், டைம் என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் இப்போ நார்மல் ஸ்டேட்ல இருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிறத பார்த்து பயந்தவா தள்ளி விட்டுட்டு என்ன தைரியம் இருந்தா என் மேல கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லவோ நீ தான் என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னா. பண்ற தப்பையும் பண்ணிட்டு பழைய தூக்கி ஏன் மேல போட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கி அடிச்சிருந்தா. நம்ம ஹீரோ பாதிரி அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிருந்தா. பிரசிடென்ட்டும் நானும் ஒரே பெட்ல ஒன்னாவா, ஏதாச்சும் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயப்படுறா. நல்ல வேளை நான் கண்ட்ரோலா இருந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. ஷிராபா அப்படிங்கிற வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கு. கடவுளோட சண்டை, இல்லைன்னா ஆபீஸ்ல டெட்லைன் முடிகிற டேட்டு, அப்படி இல்லைன்னா 2 பேருக்குள்ள வரப்போற பெரிய சண்டை. நீங்களே இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே நான் இதை சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இஷிகாமி ரொம்பவோ பயந்துட்டு இருக்கான். இந்த சண்டை ஏன் ஆரம்பிச்சதுன்னு தெரியணும்னா நம்ம எபிசோட கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி தான் பார்க்கணும். காகியாக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல மியூகி அவ வீட்டுக்கு போயிருந்த பாவா கூட ஒரே பெட்ல ஒன்னா தூங்கி இருப்பான். மியூகி எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது காகியாக்கு தெரிஞ்சதுனால அவங்க 2 பேருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. இருந்தாலும் காகியாக்கு ரொம்பவோ டென்ஷனா இருந்துச்சு. நான் தூங்கிட்டு இருந்த டயத்துல வேற ஏதாச்சும் பண்ணிருப்பாரா அப்படின்னு சொல்லி அவ கோவப்படுறா. அதே நேரத்துல இனி அவர் எதுவுமே ஏன் பண்ணல, ஒருவேளை அவருக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றா. மியூகி மேல எந்த ஒரு தப்புமே இல்ல. ஆனா அவனை ஒரு குற்றவாளி மாதிரியே பாக்குறதுனால தான் மியூகி இப்போ செம டென்ஷன்ல இருக்கான். பிரின்சிபல் உங்களை பார்க்க வந்தப்போ கேக் கொடுத்துட்டு போயிருப்பாரு. இஷிகாமி ஒரு கேக் எடுத்து சாப்பிடுறான். அவர் ஏன் 2 கேக் மட்டும் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா நம்ம 2 பேர் மட்டும் தான் அந்த ரூம்ல இருந்தோம், நம்ம 2 பேருக்காக தான் அவர் அந்த கேக் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இஷிகாமி சொல்லவோ பரவாயில்ல நீ அந்த கேக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கேக் வேணா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவோ பரவாயில்ல நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கோ ஹீரோயின்கோ இப்போ அந்த ஒரே ஒரு கேக்கை யார் சாப்பிடுறதுன்னு சொல்லி பிரச்சனை வருது. இல்ல எனக்கு ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க தான் நிறைய ஒர்க் பண்றீங்க, நீங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றான். அந்த ஒரு கேக்குக்காக அவங்க 2 பேருமே 1 மணி நேரமா இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் இந்த ஒரு கேக்கு சாப்பிட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இஷிகாமி ரொம்பவோ பயந்துட்டு இருக்கான். இவங்க சண்டையை நிறுத்துறதுக்கான ஒரே ஆள் ஃபுஜி வராதான் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிடுறதுக்காக அவன் பேர் தான். கேக்கு சாப்பிட்டா ஸ்கின் பாலிஷிங்கா இருக்கும், சோ இதை நீ தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே 2 பேரும் மாத்தி நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அதை யாருமே சாப்பிடாம இருக்காங்க. நீ தான் கேக்கு சாப்பிடணும் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஜாயின் பண்ண புதுசுல நீ ரொம்பவுமே டல்லாவே தான்
இருந்துட்டு இருந்த, ஆனா நான் கேட்டப்போ உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேக்குன்னு சொன்னேன், அதனாலதான் சொல்றேன் இதை நீ தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு தும்மல் வர மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் திரும்பி நின்னுக்கிட்டு அப்போ நடந்த விஷயத்தை இவர் இன்னுமா ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆயிட்டு இல்ல இந்த கேக்க நீங்க தான் சாப்பிடணும்னு நான் ஏன் சொல்றேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் சொல்றா. நம்ம ஹீரோவோட வீட்ல அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ கிறிஸ்மஸே அந்த அளவுக்கு கொண்டாட மாட்டான். நான் இது நாள் வரைக்கும் கிறிஸ்மஸ் கேக் கூட சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். பாத்தீங்களா இதுக்காக தான் நீங்க கிறிஸ்மஸ் கேக்கே சாப்பிட்டதில்ல, சோ எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்பெல்லாம் கேக் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றா. நம்ம ஹீரோவோ தும்மல் வருதுன்னு சொல்லி திரும்பி நின்னுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இவ இன்னும் ஞாபகம் வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி வெக்கப்படுறான். சரி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஊட்டி விட போறா. இல்ல நான் தான் உனக்கு ஊட்டி விடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு சரி நம்ம ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவும் நம்ம ஹீரோவோ ஓகே அப்படின்னு சொல்றான். அவங்க சாப்பிடலான்னு போறதுக்குள்ள பார்த்தா ஃபுஜிவரா அந்த இடத்துக்கு வந்துருதா. ஓ இந்த கேக் ரொம்பவும் சூப்பரா இருக்கு, அது போக டேஸ்டா வேற இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுஜிவரா சொல்றா. இன்னைக்குள்ள ரிசல்ட்ல அவங்க ரெண்டு பேருமே தோத்து போயிட்டாங்க. ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் ஒன்று உனக்கிட்ட இருந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவகிட்ட அட்வைஸ் கிட்ட அந்த பொண்ணு கிட்ட கேட்கறா. உனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அதனால தான் நான் உன்கிட்ட கேட்கறேன், ஒரு பையன் கூட சண்டை வந்தா திரும்ப எப்படி சேர்றது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. என்னது உங்களுக்கு ரொமான்ஸ் அட்வைஸ் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி இஷிகாமி கேட்கப்போ இல்ல இது எனக்கு இல்ல என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ உங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீங்க ரொம்பவும் சோகமா இருக்கீங்க, இது உங்களுக்கான அட்வைஸ் தான் அப்படின்னு சொல்லி இஷிகாமி சொல்லிட்டு சரி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறான். ஆக்சுவலி இது எனக்கு இல்ல என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லப்போ இது உங்களுக்கு தான் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைக்கிறா. என்னோட ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லாத நேரத்துல ஒரு பையன் அவ வீட்டுக்கு போய் அவ கூட ஒன்னா தூங்கி இருக்கான் அப்படின்னு சொல்லப்போ இது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திட்டுறா. ஆனா அந்த பையன் மேல எந்த தப்பு இல்ல, இந்த பொண்ணு தான் அவனை பெட்ல படுக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லப்போ அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாங்க போது அந்த பையன் தான் ஒழுங்கா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லப்போ ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அந்த பொண்ணு அந்த பையனை பெட்ல படுக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கா அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவளுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ ரொம்பவும் மோசமான பொண்ணு மாதிரி தெரியுது. அவளோட ஆசைகள் எல்லாம் அந்த பையன் கிட்ட வெளிப்படுத்த ட்ரை பண்ணிருக்கா, அந்த பையன் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீகாமி சொல்றான். அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம அவ கான்சியஸ்லயே இல்ல அப்படிங்கும்போது அந்த பையன் மேல தானே தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட தப்பாலாம் நடக்க ட்ரை பண்ணல, அதே மாதிரி அவன் எதுவுமே பண்ணல, அது அந்த பொண்ணுக்குமே நல்லா தெரியும். அவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கூட கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவோ மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. என்னதான் அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாலுமே அந்த பொண்ணு அந்த பையனும் முன்ன இருந்த மாதிரி திரும்ப இல்லன்னு சொல்லவோ ஆனாலுமே அந்த பையன் எப்படி இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லவோ ஆமா ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. என்னது ஆல்ரெடி மன்னிப்பு கேட்டாச்சா, அந்த பையன் மேல எந்த தப்பு இல்லன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக இப்படி பண்றா, அந்த பொண்ணு ஏன் கிட்ட காட்டுங்க நான் அவளை 4 திட்டுறேன் அப்படின்னு சொல்லி இஷிகாமி சொல்றான். என்னதான் அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் நார்மலா இருந்த மாதிரி திரும்ப அவங்க இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவோ ஓ எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா அந்த பையன் தான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. அதுதானே எனக்கு பிரச்சனையே, பிரசிடென்ட் ஏன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட கூட ட்ரை பண்ணல, ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்கலையா, என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. அந்த பையன் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா திரும்ப அவங்க முதல்ல இருந்த மாதிரி இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணா சமாதானமாகி வர்ற வரைக்கும் இந்த பையனை பேச வேணாம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இஷிகாமி சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறோம். இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் தாண்டி போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஹே ஷினோமியா ஒரு நிமிஷம் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், உன் கூட பெட்ல படுத்திருந்தப்போ உன் மேல கை வைக்கலன்னு நான் சொன்னல அது பொய் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. சரி எங்க வச்சீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவோ அது உன்னோட லிப்ஸ்ல தான், நான் தப்பாலாம் எதுவும் தொடல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேச வர்றதுக்குள்ளேயே டக்குன்னு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட வதத்துல கை வச்சுட்டு இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இப்ப நம்ம ஈக்குவல் ஆகிட்டதுனால நாளையில இருந்து திரும்பவும் நம்ம நார்மலாவே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவோ நம்ம ஹீரோவோ ஓகே அப்படின்னு சொல்றான். அப்படின்னா பிரசிடென்ட்க்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறா. நம்ம ஹீரோவோ வெக்கப்படுறான். இன்னைக்குள்ள ரிசல்ட்ல அவங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டாங்க. சம்மர் ஹாலிடே வரப்போகுது, சோ இவங்க எல்லாருமே செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. சம்மருக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு அடிப்படுது. சம்மர்ல எனக்கு நிறைய வேலை இருந்தாலுமே கூட எனக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்கு, என்ஜாய் பண்றதுக்கு நிறைய இருக்குல்ல என்ன ஃபுஜிவரா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் மட்டும் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி பிளான் போட்டிருப்பாங்க. சம்மர்ல கொண்டாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, சம்மர் ஃபெஸ்டிவல், ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குரூப் ஒன்னா சேர்ந்து வெளியே போறாங்க அப்படின்னா அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் அவங்க எல்லாருமே திரும்பவும் சேர்ந்து ஒன்னா போவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா போகும்போதே அவங்க என்ஜாய் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற எந்த சம்மர்லயுமே அந்த ஒரு குரூப் மீட் பண்ணவே மாட்டாங்க. ஃபெஸ்டிவலை பாய்ஸ் கூடயோ கேர்ள்ஸ் கூடயோ தான் கொண்டாடி ஆகணும். ஃபுஜிவரா கிட்ட அந்த ட்ரிப் பத்தி நம்ம ஹீரோ ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா ஏங்கப்பா அது நம்ம எப்பவுமே ரேண்டமா பேசினது, அதை நீங்க இன்னுமா ஞாபகம் வச்சிருக்கீங்க, இல்ல ஒருவேளை ஏன் கூட போகணும்னு நீங்க ரொம்பவும் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிண்டல் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறோம். சோ நம்ம ஹீரோ டைரக்டா இருக்காம சம்மர்ல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, நீ என்ன பண்ண போறன்னு கேட்கவோ நான் ஹவாய் போறேன் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்றா. என்னது இவ ஹவாய் போறாளா, அப்ப நாங்க எப்படி என்ஜாய் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் சூப்பரா பிளான் போடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா. இந்த ஃபுஜிவாரா ஒரு நட்டு கலண்ட கேஸ் அப்படிங்கிறதுனால எந்த விஷயத்துமே இவகிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ப்ரிப்பேரா தான் இருக்கா. நான் இப்போ சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வேற விஷயத்த நினைச்சுக்கிட்டு இப்போ இந்த சோகத்தை வெளிக்காட்டிக்கிடாம இருக்க ட்ரை பண்றா. ஷினோமியா தான் எப்பவும் சூப்பரா ஏதாச்சும் பிளான் போடுவா. அவ எந்த ஸ்டெப் இருக்கலன்னா இப்ப நான் தான் எடுத்தாகணும், நம்ம ரெண்டு பேரும் தனியா போலாமா அப்படின்னு அவ கிட்ட கேட்டா. இன்டைரக்டா என்ன டேட்டிங்க்கு கூப்பிடுறீங்களா?
அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிண்டல் பண்ணுவா. இப்ப என்ன பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே ஃபுஜிவாரா, எப்படியும் உனக்கு சம்மர்ல ஃப்ரீ டைம் இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, இல்ல நான் படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லப்போ, அப்ப எதுக்குடி ஹவாய் போற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஃபைனல் எக்ஸாம்க்கு என்னோட மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஹவாய்க்கே போறேன் அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. ஃபுஜிவாரா கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மைண்ட் டைவர்ட் பண்றா. இந்த சம்மர்ல எப்படியாச்சும் ஷினோமியாவை நான் இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். ஆனா இப்போ நான் என்ன பண்ணாலுமே அவ என்ன கிண்டல் பண்ற மாதிரி தான் ஆகும். என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா, நம்ம வேணா ஒன்னா போலாமா அப்படின்னு சொல்லி இஷிகாமி கேக்குறான். நான் ஃபர்ஸ்ட் இயர்ங்கிறதுனால எனக்கு இந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. நீங்க எல்லாருமே செகண்ட் இயர். அடுத்த வருஷம் ஆச்சுன்னா கண்டிப்பா காலேஜ் போறதுக்காக ஃபைனல் எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருப்பீங்க. சோ இந்த வருஷம் தான் நான் உங்க கூட சேர்ந்து சுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இஷிகாமி கேட்கவும், ஆமா சம்மர் ஃபெஸ்டிவல் ரொம்ப சூப்பரா இருக்கும், அதுவும் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு ஃபுஜிவாரா சொல்லவும் நம்ம ஹீரோயின் செம எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. 28ஆம் தேதி தான் ஃபயர் ஒர்க் நடக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சாரி கைஸ் நான் ஸ்பெயின்ல அன்னைக்கு தான் டொமேட்டோ ஃபெஸ்டிவல்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்றான். நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். ஹீரோயின் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஸ்டூடெண்ட் கவுன்சில்னா நானும் ஒரு மெம்பர் தானே, என்ன விட்டுட்டு நீங்க தனியா போக கூடாது இல்ல, சோ இந்த வருஷம் போகாதீங்க அப்படின்னு ஃபுஜிவாரா சொல்லவும், அதே டேட்ல நீயும் ஸ்பெயின்ல என்ஜாய் பண்ணிட்டு தானே இருப்ப, நாங்க மட்டும் எதுக்காக எங்களோட என்ஜாய்மெண்ட்டை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இஷிகாமி கேட்கவும், உனக்கு மனசாட்சியே இல்ல அப்படின்னு சொல்லி அவ திட்டிட்டு அழுதுகிட்டே அந்த ரூம்ல இருந்து போயிருந்தா. இஷிகாமி வருத்தப்படவோ, நீ சொன்னதுதான் கரெக்ட், ஃபுஜிவாரா பேசினது தப்புதான், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் சொல்றாங்க. சம்மர் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நடக்கும். பாதி பேர் பீச்ல போய் என்ஜாய் பண்ணுவாங்க, பாதி பேர் குளித்துற வெயில் தாங்க முடியாம ரொம்பவோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. லவ்வர்ஸா இருக்கிற எல்லாருமே சம்மர் பிரேக்ல தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்படி இல்ல. சம்மர்ல கிட்டத்தட்ட பாதி மாசம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோ லைஃப்ல எதுவோ ஜாலியா நடக்கல. நம்ம ஹீரோயினுமே ரொம்பவோ சோகமா இருக்கிறா. அவர்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு கேட்கவும், ஃபர்ஸ்ட் நான் அவரை கான்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, பிரசிடென்ட் அவரோட வீட்டுல தான் இருக்காரு, நீங்க இப்போ போனா அவரை பார்க்கலாம் அப்படின்னு அந்த மெய்டு சொல்லவோ, உனக்கு எப்படி தெரியும், ட்ராக்கிங் டிவைஸ் எதுவோ வச்சிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டா, அவர் தான் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு அந்த மெய்டு சொல்றா. ட்விட்டரா அப்படின்னா என்னது, நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி டிக்ஷனரி எடுத்து ட்விட்டர்னா என்னன்னு தேடி பாக்குறா. சரி நீங்க பாத்துட்டு இருங்க, இது என்னோட பிரேக் டைம், நான் போய் குளிச்சுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு போறா. அவளுக்குன்னு குளிக்கிறதுக்குனே ஒரு தனி ரூமே அந்த இடத்துல இருக்கு. அவளால சம்மர் பிரேக்க கொண்டாட முடியலன்னு சொல்லி அவளோட பாத்ரூம்குள்ளேயே மணலை கொட்டி அதையே ஒரு பீச் மாதிரி மாத்தி அதுக்குள்ள ஜாலியா குளிக்கலாம்னு சொல்லி என்ஜாய் பண்ணி பாட்ட ஆன் பண்ணி விட்டு ரிலாக்ஸா இருந்தா. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், கம்ப்யூட்டர் உடஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. எழுத்தெல்லாம் பேரு உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவோ, இதுக்கு பேர் தான் கேப்சா அப்படின்னு சொல்லி மெய்டு சொல்றா. நம்ம ஹீரோயின் ரொம்பவுமே இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் அவ மூளையிலேயே கால்குலேஷன் பண்ணுவா. அப்படிங்கிறதுனால அவளுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜே சுத்தமா கிடையாது. ஒரு 80 வயசு தாத்தாக்கு கம்ப்யூட்டர் பத்தி என்ன தெரியுமா, அந்த லெவலுக்கு தான் நம்ம ஹீரோயினுக்கும் தெரியும். ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கிறவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் ஃபுஜிவாராவோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாக்குறா. அவ நிறைய ஊரா சுத்திட்டு இருக்கா. சரி ஓகே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு திரும்பவும் போய் குளிக்கிறதுக்காக போறா. எனக்கு இந்த ஒர்க் ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு, அவங்க எதையுமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. ஆனாலுமே இந்த வேலையில இருக்கிற ஒரே ஒரு நல்லது இந்த பேதிங்ல குளிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு ரிலாக்ஸ் ஆகலான்னு பாக்குறதுக்குள்ள திரும்பவோ பிரச்சனை, சீக்கிரமாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கூப்பிடுறா. இப்ப என்னாச்சுன்னு கேட்டா, அவரோட அக்கௌண்ட் என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். ஏன்னா அது பிரைவேட் அக்கௌண்ட்ல இருக்கு. பிரைவேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கறத அந்த மெய்டு எக்ஸ்பிளைன் பண்றா. நம்ம ஹீரோயினுக்கு புரியல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்த அக்கௌண்ட் ஒரு வீடுன்னு நினைச்சுக்கோங்க. உங்க கதவு ஓபன்ல இருந்தா யார் வேணாலும் உள்ள வரலாம். இதே பிரைவேட் அக்கௌண்ட்னா உங்க கதவுல ஒரு பூட்டு போட்டிருக்கும், எல்லாராலையும் உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படின்னா இப்ப பிரசிடென்ட்டோட அந்த வீட்டு சாவியை நான் எப்படி வாங்குறது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டா, அந்த ஃபாலோவை கொடுங்க அப்படின்னு சொல்றா. ஆனா நான் ஒருவேளை ஃபாலோ கொடுத்தேன் அப்படின்னா நான் அவர்கிட்ட அவரோட வீட்டுக்குள்ள போகணும்னு சொல்லி கெஞ்சி கேட்கிற மாதிரி இருக்கும். அது போக பிரசிடென்ட் என்ன நினைப்பாரு, ஓ நான் டெய்லியும் என்ன பண்றேன், என்ன போஸ்ட் போடணும்ங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ இவ்வளவு ஆர்வமா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல, இப்படிதான் நினைப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனா உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் ஃபாலோ கொடுத்தாகணும், நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது நல்லது இல்ல, உங்களுக்கு பதில் வேணா நான் ஃபாலோ கொடுக்குறேன் அப்படின்னு பாப்பாக்கவோ, இல்ல நானே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனாலும் நம்ம ஹீரோயின் ரொம்பவோ கஷ்டப்பட்டு யோசிச்சு அந்த ஃபாலோவை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு, பேசாம நான் அவரை என்ன ஃபாலோ பண்ண வைக்கிற மாதிரி பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவோ, உங்க பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது, நீங்க ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய பிளான் போட்டிருக்கீங்க, அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி அவ திரும்பவோ குளிக்க போயிருந்தா. இவங்க ஏன் தான் இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்களோ, அவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் உண்மையா அவங்களோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தினாலும் இவ்வளவு பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லி அவ நினைச்சிட்டு இருக்கும் போதே திரும்பவோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கூப்பிடுறா. இன்னைக்குள்ள ரிசல்ட்ல எதுவுமே இல்ல, ஏன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட்டிங்கே பண்ணிக்கிடல. இப்போ ஃபுஜிவாராவை காட்டுறாங்க. அவ இன்னும் நிறைய ஊரா சுத்திக்கிட்டே தான் இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு அந்த ஊர் நல்லா இருந்துச்சு, அந்த ஊர் சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு திரும்பவும் எப்பதான் வீட்டுக்கு போவோமான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா நினைக்கிறா. இப்போ ஒரு ரேண்டமான ஒரு பர்சனை காட்டுறாங்க. இவன் ஒரு சாதாரண ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு எம்ப்ளாயி தான். ராமன் சாப்பிடுறதுக்காக அந்த கடைக்கு வந்திருக்கான். இவர் ராமன்ல ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால ராமனை எந்த காம்பினேஷன்ல போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறது ஏன் லெவலுக்கு வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்போ ஃபுஜிவாரா அந்த கடைக்கு வாரா. அந்த ஆள் ஆர்டர் பண்ண மாதிரியே ஃபுஜிவாராவா அதே சேம் ராமனை ஆர்டர் பண்றா. இந்த பொண்ணுக்கும் அதே சேம் காம்பினேஷன் தெரிஞ்சிருக்கா. ஒருவேளை இவ்வளவு ஒரு ராமன் எக்ஸ்பர்ட்டா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கப்போ, இப்போ அவ வந்துட்டு அந்த நூடுல்ஸை கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. நான் கூட இவ ஏதோ ராமன் எக்ஸ்பர்ட் நினைச்சேன், இவ ராமன் எக்ஸ்பர்ட் இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு வந்து ராமனை இப்ப எப்படி
சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ராமன் அப்படிங்கிறது எதுவும் இல்ல, நூடுல்ஸையே வந்துட்டு அங்க வேற மாதிரி பண்ணுவாங்க, அதை இப்படிதான் சாப்பிட்டா அதோட ஃபுல் டேஸ்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை எப்படி சாப்பிடணுங்கிறத சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு ராமனை வைக்கிறாங்க. அந்த ஆளு ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியா சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளோட ஸ்பூன்லயே ஒரு மினி ராமனையே செஞ்சு வச்சு எல்லா டிஷ்ஷையும் ஒரே நேரத்துல ஒன்னா சாப்பிடுறா. என்னது, இவ ஒரு மினி ராமனையே அந்த ஸ்பூன்ல மேக் பண்ணிட்டாளா? இந்த ஜப்பான்லயே ராமன் கிங் மொத்தமே 4 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலா இவ டஃப் கொடுக்குற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு ஃபாரினர் மாதிரி தெரியுதா? இந்த பொண்ணு அந்த 4 ராமன் கிங்கையுமே விட சூப்பரா பண்ணுவாளா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரமே பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. இந்த பொண்ணு எல்லா காய்கறியுமே சாப்பிட்டு முடிச்சிட்டா. இப்போ கார்லிக் மட்டும் தான் இருக்கு. இதை இவ எப்படி ஹேண்டில் பண்றான்னு பாப்போம். இதுல தெரிஞ்சிரு இவ உண்மையா ஃபேக்கானு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஃபுஜிவாரா அதுக்குமே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி சாப்பிடுறா. அப்படின்னா இதை இந்த பொண்ணு ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிதா அதை லைட்டா ஃப்ரை பண்ண சொல்லியிருக்காளா? உண்மையிலேயே இவ ஒரு எக்ஸ்பர்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த கண்ணாடி போட்ட ஆளுக்கு அவரோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. இப்போ நான் ரொம்பவோ வயசாயிட்டேன், ஆனா எனக்கு என்னோட இளமையே திரும்ப வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்காரு. சாப்பாடு சூப்பருங்க அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா தொட்ட வச்சுட்டு போகவும் அவங்க 2 பேருமே தம்ஸ் அப் காட்டுறாங்க. ஃபுஜிவாராக்கு என்னன்னே புரியல. அவ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோயின் கூட போகணும்னு சொல்லி நிறைய பிளான் போட்டு வச்சிருந்தான். ஆனா நம்ம ஹீரோ இப்ப சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இப்படியே தான் இருக்கான். அவன் லைஃப் ரொம்பவோ போரிங்கா தான் போயிட்டு இருக்கு. சம்மர் பிரேக்கை நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணவே இல்லை. சே, எனக்கு இந்த சம்மர் பிரேக் ரொம்பவோ போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினும் சேம் அதே கதை தான். அவளுமே நம்ம ஹீரோ கூட போகணும்னு சொல்லி நிறைய பிளான் எல்லாம் ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கா. உங்களோட இந்த சம்மர் பிளான்லாம் ஒர்க் ஆகணும்னா நீங்க தான் அவரை டைரக்டா போய் கூப்பிடணும் அப்படின்னு அந்த மெய்டு சொல்லவோ, உனக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டுறா. என்ன பண்ணிட்டு இருக்க ஷினோமியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளுக்கு மெசேஜ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணிடுறான். அவங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் டைரக்டா கான்டாக்ட் பண்ண விருப்பம் இல்ல. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அனுப்பின மெசேஜ் அவ திரும்ப உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. அடச்சா, எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்கா. சரி, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிளம்புறா. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி கிளம்புறான். இந்த சம்மர் லீவ்ல ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு இவன் எங்க போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தங்கச்சி பாக்குறா. கொளுத்துற வெயில நம்ம ஹீரோ சைக்கிள் அழுத்த முடியாம அழுத்தி ஸ்கூலுக்கு தான் இப்ப போய்கிட்டு இருக்கான். அதே சேம் டைமிங்ல நம்ம ஹீரோயினும் அதே ஸ்கூல்ல தான் நின்னுட்டு இருக்கா. ஒருவேளை அவ அந்த இடத்துல இருக்கிறதுக்கு 1% சான்ஸ் இருக்கு, அதை நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட அந்த சேர்ல உட்காந்து நம்ம ஹீரோவை நினைச்சு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றா. நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து கதவை திறந்தா. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இல்ல. ஆமா, அவ இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை விட்டு கொடுத்துருந்தான். நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்கா. இந்த ஹாலிடேஸே இல்லாம இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே நினைக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே மத்த பசங்க செய்யற எந்த ஒரு விஷயத்தையும் என்னால செய்யவே முடியறது இல்ல. என்னதான் என்னோட ஃபேமிலி ரொம்பவும் ரிச்சா இருந்தாலுமே கூட நான் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் எனக்கு எப்பவுமே கிடைச்சது இல்ல. ஒரு தடவை ஃபுஜிவாரா கூட ஃபர்ஸ்ட் டைமா நான் ஷாப்பிங் போக போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஹாப்பியா இருந்தேன். ஆனா என்னோட சேஃப்டி தான் ரொம்பவும் முக்கியம்னு சொல்லி என்னோட செக்யூரிட்டிஸ் வந்து என்ன போக விடாம தடுத்துட்டாங்க. ஃபுஜிவாரா கிட்ட என்னால வர முடியாதுன்னு சொன்னேன். பரவாயில்ல, உனக்கு தேவையானது சொல்லு, நாங்க வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவ பெருசா எதுவோ கண்டுக்கிடாம விட்டுட்டா. உண்மையிலேயே அவ ரொம்பவுமே ஒரு நல்ல பொண்ணு. மத்தவங்க பார்த்து பொறாமப்படுற லெவலுக்கு என்கிட்ட சொத்து இருக்கு, அது போக அறிவு இருக்கு. இது எல்லாமே இருந்தும் கூட எங்க அப்பாவை நான் மீட் பண்ண போயிருந்தாலுமே எங்க அப்பா ஒரு பொண்ணாவே என்ன மதிக்கல. அவர் பாட்டு கண்டுக்கிடாம தான் போனாரு. என்னை சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலுமே கூட நான் ரொம்பவுமே லோன்லியா தான் ஃபீல் பண்ணேன். நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே என்னோட இஷ்டத்துக்கு என்னால எதையுமே செய்ய முடியாது. நான் என்ன செய்யணுங்கிற விஷயங்களை மத்தவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு டால் மாதிரி தான். ஆனா என்னோட லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா நாளைக்கு நான் பிரசிடென்ட் கூட சேர்ந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவும் ஹாப்பியாகி இப்போ அந்த ஃபெஸ்டிவலுக்கு கிளம்புறா. இவங்க கூட ஒன்னா சேர்ந்து வரணுங்கிறதுக்காக ஃபுஜிவாரா அவளோட ஸ்பெயின் ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்டு இவங்க 4 பேருமே ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம்னு சொல்லி இப்போ கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து நான் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போறேன். என்னோட பல நாள் ஆசை நிறைவேறின மாதிரி இருக்கு. இந்த தடவை நான் ஜன்னல் வழியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவும் ஹாப்பியாகி வெளியே போனா. ஷினோமியாவால வர முடியாதுன்னு அவ மெசேஜ் பண்ணிருக்கா அப்படின்னு ஃபுஜிவாரா சொல்றா. என்னன்னு பார்த்தா உங்க சேஃப்டி தான் முக்கியம். அந்த இடத்துல ரொம்பவோ க்ரௌடா இருக்கும். ஸோ எங்களால உங்களை க்ளோஸா ஃபாலோ பண்ண முடியாது. உங்க அப்பா கிட்ட நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. எங்க அப்பா எப்படியோ கண்டுக்கிட போறது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. ஷினோமியாவால வர முடியாதா அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்லவும் நம்ம ஹீரோ செம ஷாக் ஆகுறான். எனக்கு எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த ஃபெஸ்டிவலை பத்தியே எனக்கு தெரியாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். தெரிஞ்சதுனால தானே அதுக்கு போகணும்னு சொல்லி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். மற்ற பொண்ணுங்க மாதிரியே என்னால் ஜாலியாக எந்த ஒரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ண முடியலை. ட்விட்டரில் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ட்வீட்டே நான் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத தான் போட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கா. இதை நம்ம ஹீரோ பார்க்குறான். அந்த மெய்டும் இதை பார்க்குறா. லேடி காவியா, நீங்கள் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கிற பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு கேட்கவும், இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு. நான் சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கல. இந்த உலகமே எனக்கு எதிராக தான் செயல்படுது. நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு இந்த உலகத்தில் கிடைக்க மாட்டேங்கி. ஈவன் பிரசிடென்ட் கூட என்னால் மீட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், ஆனால் இந்த சம்மர் ஃபுல்லாக நீங்கள் அவரை மீட் பண்ணாதது என்னை பொறுத்த அளவில் ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லவ் பண்ணுறவங்களுக்குள்ள பிரிவு அதிகமாக இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ள இருக்கிற
பாசம் இன்னும் ரொம்பவும் அதிகமாகும். உங்களே மாதிரியே தான் அவரும் உங்களை பாக்குறதுக்காக ரொம்பவும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவா வீட்டுக்கே வந்துட்டு இருக்கான். ஆனா வாசல்ல 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவோ உங்களுக்கு அது பெரிய விஷயம் அப்படின்னு அவ சொல்றா. என்ன ஹாமா மாட்ஸுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்றா. டின்னர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த செக்யூரிட்டி வந்து சொல்லவோ எனக்கு இப்போ பசிக்கல, நான் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மைடு நம்ம ஹீரோயின் மாதிரியே மிமிக்ரி பண்றா. இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை தேடி இப்போ அந்த ஃபெஸ்டிவல் இருக்கிற இடத்துக்கே நம்ம ஹீரோ போறோம். நம்ம ஹீரோயின்காக அவங்க யாருமே ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்காம தான் நின்னுட்டு இருக்காங்க. ஃபுஜிவராக்கு கால் பண்ணா அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி வருது. அவ போனை எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சோகமா இருக்கா. மேடம் இந்த இடத்துல டிராஃபிக் இருக்கு, நீங்க டயத்துக்கு ஃபயர் ஒர்க் போக முடியாது அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லவும் சரி நான் இங்கே இறங்கிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த டாக்ஸியை விட்டு வெளியே வந்து ஷார்ட் கட் வழியா அங்க போகலான்னு பாக்குறா. நீங்க இந்த வழியா போகாம ஷார்ட் ரூட் வழியா போங்க அப்படின்னு அந்த டிரைவர் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. இஷிகாமி ஒரு பக்கம் தேடி அலையறான், இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்காகவோ ஃபுஜிவரா ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க யாருமே மொத்தத்துல ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கவே இல்ல. நான் ஆசைப்பட்ட எதுவுமே என் லைஃப்ல நடந்ததே இல்ல கடவுளே, ப்ளீஸ் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எனக்காக நிறைவேற்றுங்க. இதுக்கப்புறம் வரப்போற ஃபெஸ்டிவல் எல்லாமே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்க்கணும், முக்கியமா பிரசிடென்ட் கூட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு ஓடி வந்து பார்த்தா ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. கடவுளே இல்லைங்கும் போது நான் அவர்கிட்ட வேண்டினதே வேஸ்ட். சரி அட்லீஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமாச்சு என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்கல்ல, அதுவே எனக்கு போதும். ஆனா எனக்கும் அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கவோ அப்படின்னா வா போய் பார்க்கலாம், உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா என்னைய எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவோ ஜஸ்ட் 10 கொஸ்டின்லயே உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்ச எனக்கு ஒன்ன கண்டுபிடிக்க தெரியாதா, ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா சொல்றா. பார்த்தா டாக்ஸி அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. சேம் அதே டிரைவர் தான் அந்த இடத்துல இருக்கான். வா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கார்ல ஏத்திட்டு எல்லாருமே கார்ல ஏறுறாங்க. ஹைவேஸ் ரோட பிடிச்சி நேரா ஷீபியாக்கு போங்க. ஷீபியால மழை பெஞ்சது அப்படிங்கிறதுனால அவங்க ஃபயர் ஒர்க்ஸ் போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அங்கே 8:30 தான் ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆகவே செய்யும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மணி 8:10 ஆகுது, ஆனா 20 நிமிஷத்துல நம்மளால அங்க போக முடியுமா அப்படின்னு ஃபுஜிவரா கேட்கறா. நம்மளால முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், அவளோட ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணுங்கிற ஆசையை நான் நிறைவேற்றாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக்கிங்கா நின்று இருக்கா. நானும் என்னால முடிஞ்சதை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் இப்போ செம ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேண்டிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப பக்கத்துல நெருங்கிட்டாங்க. அந்த டனலை தாண்டியாச்சுன்னா இவங்க அந்த ஃபயர் ஒர்க் பார்க்கலாம். கரெக்டா இவங்க வெளியே வராங்க. அப்பதான் அந்த இடத்துல ஃபயர் ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க எல்லாருமே ஃபயர் ஒர்க்ஸை பார்த்து ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் சாரி கைஸ், நான் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இல்லை. ஏன்னா நான் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது பிரசிடென்ட்டை பார்த்து தான். அவர் பக்கத்தில் ரொம்பவும் க்ளோஸாக இருந்ததுனால என்னோட ஹார்ட் பீட் சவுண்டு தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த ஃபயர் ஒர்க்ஸோட சவுண்டு எனக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. இப்போ சம்மர் பிரேக் முடிஞ்சு செகண்ட் செமஸ்டர் அவங்க ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆகுது. என்னதான் மியோகிக்கு செகண்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆனாலுமே கூட அவனுக்கு எல்லாமே ஏதோ நேற்று நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. அச்சோ நான் ஏன் அவகிட்ட அப்படி பேசின, 10 கொஸ்டின் கண்டுபிடிச்ச எனக்கு ஒன்று கண்டுபிடிக்க தெரியாதா, இந்த மாதிரி கிறுக்குத்தனமா எவனாச்சும் பேசுவான், நான் ஏன் கிரீப்பியா அவகிட்ட நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் பண்ணது கிரீப்பியா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். சோ அந்த ஃபயர் ஃபெஸ்டிவல் அவனுக்கு நடந்த எல்லாமே இவன் வில்லத்தனமா பண்ண மாதிரி தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. அந்த ஒரு நாள் பண்ணது நினைச்சு இவன் லைஃப் ஃபுல்லா இதுக்கப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போறான். அவளுக்காக நான் அன்னைக்கு பேசினது ஃபுல்லா அவளுக்கு கிரீப்பியா தெரிய போது அவ என்ன கிண்டல் பண்ண போறா, நான் அவ மூஞ்சில எப்படி முடிக்க போறானோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசலான்னு போனா அவ மூஞ்சி திருப்பிக்கிடுதா. ஹீரோ திரும்பவோ பேச்சு கொடுக்கலாம், ஆனா திரும்பவோ அவ மூஞ்சி திருப்பிக்கிட்டா. போச்சு, அவ என்கிட்ட இப்ப பேசுறதுக்கே விருப்பப்படல, அன்னைக்கு நடந்ததை வச்சுட்டு அவ என்ன கிரீப்பினே டிசைட் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சோகமா இருக்கான். ஆனா உண்மை அது கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேல கிரஷ் ரொம்பவும் அதிகமானதுனால இப்ப அவன் பக்கத்துல போறதுக்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் நர்வஸா இருக்கு. இல்ல நான் திரும்பவும் நார்மலா நடக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல நெருங்க போறாங்க. அவங்களுக்கு நெருங்க பயம் அதிகமானதுனால எதுவுமே பேசாம ஒருத்தர் தாண்டி போயிருக்காங்க. ஹே ஃபுஜிவரா, ஃபர்ஸ்ட் ஃபர்னிச்சரை கிளீன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளோரை கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஃபுஜிவராவோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இப்போ இவங்களுக்கான ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கல. திரும்பவும் அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்க, எதுவுமே பேசல. இவங்க பண்றத பார்த்தா அந்த ஃபிளைட் ஜெட் பண்ற மாதிரி இருக்கு. 2 பக்கத்துல வந்துட்டு மோதாம போகிற மாதிரியே தான் திரும்ப இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப நர்வஸா தான் இருக்கான் அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பரவாயில்ல அவரும் நர்வஸா தான் இருக்காரு, இப்ப எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் திரும்பவும் பேசலான்னு போறா. இவங்க பக்கத்துல நெருங்குறத பார்த்துட்டு ஃபுஜிவரா நடுவுல கிராஸ் பண்ணி ஹே ஒரு ஸ்டாரை போட்டுட்ட அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. எங்களை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டுறா. சரின்னு இப்ப திரும்பவும் அவங்க பேசலாம்னு சொல்லி போனா இப்ப இஷிகாமி வந்துருதான். அவங்க 4 பேருமே ஒருத்தர் கிராஸ் பண்ணும்போது இப்ப ட்ரையாங்கிள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லவோ என்ன தைரியம் இருந்தா ஓடிக்குள்ள வந்து கிராஸ் பண்ணி என்ன திரும்பவும் கிண்டல் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் திட்டவோ எல்லாருமே வந்து இஷிகாமியை திட்டுறாங்க. நான் சூசைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இஷிகாமி திரும்பவும் கிளம்பிடுதான். தேவையில்லாத விஷயங்களை பண்ணா இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவரா சொல்லிட்டு இருக்கவும்
உனக்கும் அதே தான் சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகும். நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஃபுஜிவாரா போயிருந்தா. நம்ம ஹீரோயினும் நர்வஸா தான் இருக்கா. அதனாலதான் நம்ம ஹீரோ கிட்ட பேசல அப்படிங்கறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டா. அப்படின்னா நான் செஞ்ச எல்லாமே அவ கண்ணுக்கு ஆசமா தான் தெரிஞ்சிருக்கா, ஜாலி அப்படின்னு சொல்லி திரும்பவும் இவங்க பேசலாம்னு சொல்லி போறாங்க. இந்த தடவை நான் பேசாம கண்ணை மூடிக்கிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கண்ணை மூடிட்டு நடந்துட்டு இருக்கிறதுனால நேரா நம்ம ஹீரோ மேல போய் மோதிருந்தா. பிரசிடென்ட், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். அந்த ஃபயர் ஒர்க்ஸ் என்ன கூட்டிட்டு போனது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த மாவை தூக்கி நம்ம ஹீரோ மேல தேய்ச்சிருதா. ஓ, அது வலிக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு வா சொல்லவும், ஃபயர் ஒர்க்ஸ்க்கு போனது வலிக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்ஸ் இவ ஒன்னாக்கிருந்தான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு தான் நினைச்சிருப்பா. அந்த மாஃபை தேய்ச்சதுக்கு தான் வலிச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. ஆனா நம்ம ஹீரோ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான்.